நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 1500 வருஷத்துக்கான ஒவ்வொரு 50 வருடத்துக்கான மாறுபாடுகளோட ஒரு பெரிய கலைக்களஞ்சியமாகவே தென்னிந்திய வேலை இருக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக முழு வரலாற்று சிற்பங்களோடு இருக்கிற இடம் தமிழ்நாடு மட்டும்தான். அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் அவங்க அந்த தானம் தவம் ரெண்டும் தாங்க அது இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்தால் அந்த தானத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அரசர்கள் தானம் கொடுக்குறாங்க. மழை பெய்யலைன்னா அவங்களால தானம் கொடுக்க முடியாது. அதனால் துறவிகள் இவங்கெல்லாம் தவம் பண்ண முடியாது அப்படின்றதான விளக்கம் வருது. இது பார்த்தா ஒரு இறையல் மதிப்பீட்டுக்கான விளக்கம். ஆனால் உண்மையாக என்னென்னா இந்த காட்சியை முன்வைக்கும் போது அதுக்கு பெரிய தடுமாற்றம் வரும். அப்போ அதில் சங்ககால காட்சிகளை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது நானே நிறைய டைம் கேட்பேன், இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது? நம்ம ஒரு மலையை போட முடியல, ஒரு பேகன்னா அவரோட மலையை போடணும் அப்படின்னா போட முடியல. இவருன்னா அவரோட மலையை போட முடியல, அந்த மலை எதுன்னே தெரில. பேகன் எந்த ஒரு காரணம்னா சொல்ல தெரில. ஏன்னா தமிழில் சிந்தனை இல்லை, அவர் ஒழுக்கமற்று இருக்கிறாரு. உங்களோட ஐந்தனை கோட்பாடுன்றது ஒழுக்க மீறலுக்கான கோட்பாடாக சமண கருத்தை வைக்கிறாங்க. அப்போ சமணத்தில் தமிழ்லேருந்து விளக்கப்பட்டவராக மாறிடுறாரு வள்ளுவர். அப்போ சங்க மருவிய காலம் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் அந்த மாற்று டிரான்சிஷன் பீரியட். ஆமாம், இதை எப்படி சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கருத்துக்குள்ளேயும் அடங்கல. அதுதான் இப்போ தமிழோட தொல்லியல் சான்றுகள் மேலே வரும்போது இப்போ நீங்கள் கீழடி வரைக்குமான இடத்துக்கான அந்த விடுவிப்பு என்ன செய்யுதுன்னா, தொடக்க நிலையிலே மொழி நம்மக்கிட்ட தொல்லியலாக நீண்ட காலமாக வந்ததுக்கான சான்றுகள் இப்போ தான் வெளிப்படும். ஆமாம், பிரம்மா 4 5 தலையோட பிரம்மா, அப்புறம் 4 தலையான பிரம்மான்றது இந்திய பெருவெளியோட கனிய பரப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாக்க ஆளாக இருக்கிறார். தமிழ் அரசுகள் தமிழை முன்னிறுத்துகிற திராவிட கருத்தியல் அரசுகள் இருக்குது. ஆனால் இது என்னென்னா தமிழை 2ஆம் பாடத்திட்ட மொழியாக ஆக்கிட்டோம். நம்ம எனக்கு மொழி இயக்கங்கள் அவ்வளோ செறிவாக போனதாக என்னால் உணர முடியல. ஒரு பக்கத்தில் அது ரொம்ப, ஆனால் இவர் தனக்கிட்ட எதிராளிகிட்ட ஆவணமும் தத்துவம் இல்லாத போது தனக்கிட்டையும் தத்துவம் இல்லை, எதிராளிகிட்ட தான் தத்துவம் ஆவணம் இருக்குதுன்றதான ஒரு மாய் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தன்னோட மரபை மறுத்தவங்கள ஆகிட்டாங்க. இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எழுத்தை மட்டுமே கொண்டு வந்திருக்குது, என்னென்ற அறிவு சார்ந்த பின்புலங்களில் எதையுமே கொண்டு வரல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தமிழ் உலா நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினரை நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னோட்ட காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. இந்த பிரம்மாண்டமான அழகான திருக்குறளை விளக்கக்கூடிய இந்த சிற்பங்களை மக்களுக்காக, குழந்தைகளுக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. தெற்காசிய கட்டுமானம் மற்றும் சித்தாந்தம் தொடர்பான ஆய்வறிஞரும் சிற்பம் மற்றும் ஓவிய கலைஞருமான மரியாதைக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவரிடம் சந்தித்து இது தொடர்பான மற்றும் தமிழ் தொடர்பான, மொழி தொடர்பான பலவிதமான கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். அவரிடமிருந்து தமிழ் சமூகத்திற்கு இன்னும் பல விடயங்கள் கிடைக்க போகிறது. வாருங்கள், நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தமிழ் உலா நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறீங்க. அதுவும் அதை நாங்கள் கேள்விப்பட்டு பார்க்குற பொழுது திருக்குறளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள்னு நாங்கள் கேள்விப்பட்டு வரும்போது தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமூட்டுபவையாக இருந்துச்சு. இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்க தமிழ்கள் பார்த்தீங்கன்னா பல நூல்கள் புற மற்றும் அக ஒழுக்கம் குறித்தெல்லாம் பேசக்கூடிய நூல் நிறைய இருக்குது.
ஆனால் நீங்கள் இந்த விவகாரத்துக்கு திருக்குறளை தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இது என்னென்னா, நான் வழக்கமாக நம்ம என்னோடய ஆசிரியர்கள்கிட்டையும் கேட்டிருக்கேன். நிறைய தமிழ் மூமெண்ட்டோடு நம்ம இயங்குகிறோம். ஆனால் எந்த வகையிலையும் வந்து ஓவியர்கள் சிற்பிகள்கிட்ட இருந்து ஒரு சங்க இலக்கிய பதிவுகளை வந்து உருவாக்கலை. அந்த பத்திரிகைகளில் மட்டும் ஒரு துணைப்படமாக நிறைய ஓவியர்கள் பங்களித்ததை தவிர்த்து நம்ம வந்து பெருவாரியாக செய்யலை அப்படின்ற கேள்வியை நான் வந்து என்னோடய மாணவர் பருவத்துலேயும் அப்புறம் நான் பண்ண முயற்சி செய்யும் போதும் வந்து அதை கேட்டிருக்கேன். அதே கேள்வியை தான் நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மொழி சார்ந்த இயக்கத்தில் ரொம்ப முன்னணியில் இருக்கிற உலகளாவிய குடிகளில் தமிழ் குடிகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வேலை பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம என்னென்னா, காட்சி அதுக்கு நிகரான காட்சி உருவாக்கவும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ சங்கலைக்கு நம்ம சொல்கிறது அது படமே வரைய முடியாது. இப்போ நான் வந்து சங்கலிகத்தை முதல்ல வந்து படம் போட முயற்சி செய்யும்போது வேறு வேலை நிமித்தமாகவோ இல்லை எங்கள் வாதியார்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய சில ஆவணங்களுக்காக போட முயற்சி செய்யும்போது இப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட எந்த ஓவிய பயிற்சியிலிருந்தும் அதுக்கு ஒரு சித்திரத்தை போட முடியலன்றதான் விஷயம். ஏன்னா அது வந்து முழுசாகவே காட்சிய அனுபவமாக இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு அது ரொம்ப கடினமானதாக இருந்தது. அப்போ தான் என்னென்னா, ஓவிய உக்திக்கான பயிற்சிகள் அப்படின்றதும் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை கடந்த இறையல் கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய ஓவிய சிற்பங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் இந்த சிற்பங்கள், இந்த இந்த அறிவை வச்சுக்கிட்டு சங்க கால சித்திரங்களை உருவாக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு புதுசாகவே வேற படிப்பு படிக்க வேண்டியது. புரியுது அப்படின்றது தான் அதுக்குள்ளே இருக்கிற இடம். இப்போ குரலுக்கான படம் போடுறதுக்கான வாய்ப்புன்ற இடத்த விட நம்ம வந்து மொழி எப்படி இயங்குதுன்றதை புரிய வைக்கிறதுல, மொழியாளர்கள்லேருந்து எப்படி நம்ம அந்த பதிவுலேருந்து எப்படி காட்சி போட முடியலையோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நீண்ட கால ஒரு 200 வருஷத்துக்கான மொழி இயக்க செயல்பாடுகளுக்கு நடுவில் இந்த இடைவெளி இருக்குல்ல, காட்சி ஆக்கப்படாத இந்த இடைவெளி என்ன செய்யுது அப்படின்னா, மேலும் வந்து தமிழிலிருந்து சிற்பிகள் ஓவியர்கள் விளக்கிறதா தான் இருக்குது. ஓகே, அப்புறம் நம்ம இன்றைக்கி இப்போ நான் படித்த கல்லூரியோட அந்த முறைமைகள், ஓவிய முறைமைகளோ இல்லை இன்றைக்கி நம்ம ஓவியன்னு பார்க்குற முறைகள் வந்து ஏறக்குறைய ரவிவர்மா இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளூர் மரபில் தெரியும். இது எல்லாமே வந்து இந்திய பாணியிலான ஓவிய உக்தி கிடையாது. இதெல்லாமே ஒரு ஐரோப்பிய பாணிகளான உக்தி. அது வந்து புறக்காட்சியை மட்டும்தான் பதிவு பண்ணும். அதுக்குள்ளே எந்த தொடர் சங்கிலியான காட்சுருவங்கள்ன்றது கிடையாது. அது ஒரு ஆலையோ இல்லை வந்து ஒரு அதிகாரியோ இல்லை அரசனையோ மதகுருவியோ சிறந்த ஆட்களை காட்சிப்படுத்துறதுக்கு உதவுதுன்றதை தவிர்த்து அது வந்து அதில் ஒரு கதையை நம்ம சொல்ல முடியுமா, கதை சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் அது இல்லை. ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு கனப்பொழுதின் தோற்றம் தான் காட்சியாக. ஓகே, இப்போ நம்ம கேமரா வச்சுருக்கோம், எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா ஒரு கனப்பொழுது உரைய வைக்குது, ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, உறைந்த ஒரு காட்சி தான். ஆனால் ஓவியன்றது வந்து உறைந்த காட்சி இல்லை, அது வந்து ஒரு இயங்கக்கூடிய காட்சி. இதுதான் நீங்கள் பழைய ஓவியத்துக்கும் ஓவியம் நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு பாங்கு இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது இயங்கக்கூடியதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உக்தி என்னென்னா ஒரு உரைதல் உக்தியை தான் பயன்படுத்துகிறோம். ஓகே, இந்த உரைதல் உக்தின்றது ரெனேசான்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய மரபு இருக்குல்ல, அவங்க தான் இந்த உரைதல் உக்தியை முதல் முறையில் வந்து கண்டடைகிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஓவியங்கள் வந்து இந்த உரைதல் உக்தி கிடையாது, அதுக்குள்ளே ஒரு கதையாடல் இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ ஓவியங்களாக இருக்கலாம், பௌத்த ஓவியங்கள், எந்த உலகத்தில் எந்த பிரிவு ஒரு ஃப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ்மேன் கூட என்னென்னா ஒரு அசைவோட அந்த வந்து காட்சி வச்சுருப்பாரு. அதுதான் விஷயம். இந்த ரெனேசானில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த காட்சியை உரைய வச்சுட்டாங்க அவங்க. அதோட இப்போ நான்லாம் வந்து அது படிக்கும்போது சொல்லுவேன், இது என்ன ஒரு மொக்க டெக்னிக்காக இருக்குது, இதை போய் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. படிக்கும்போது ஆமாம், படிக்கும்போது தோணிருக்கு. ஒருவேளை நம்ம இந்தியராக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த மரபு கிடையாது, ஒரு மேலைய மரபு கிடையாது. அப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஓவியன்றது வந்து ஒரு உரையாடலாவோ இல்லை ஒரு கதையாடலாவோ இருக்குது. அதே தான் ஐரோப்பிய உலகத்துலையும் இருந்திருக்கு. நான் படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சது என்னென்னா, இப்போ வந்து இவங்க ரெனேசானோட ஓவியர்கள் அவங்க செயல்பாடெல்லாம் பார்த்தா உண்மையாகவே நல்லாலாம் இல்லை. ஏன்னா அந்த பைபிளை நீங்கள் படிச்சுட்டு அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் அதில் இல்லை. ஆனால் என்ன அதில் இருக்கிற முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இயேசு வந்து அப்படியே உயிரோட, மேரி நம்ம உயிரோட குழந்தை இயேசு வச்சுக்கிட்டு நிற்கிறது வந்து அப்படியே எவ்வளோ தொலைவில் இருந்து பார்க்குறோமோ, ஒரு 4 அடி தொலைவில் 5 அடி தொலைவில் அவங்க நிற்கிறாங்கன்னும் போது அப்படியே உணர்ற ஒரு வாய்ப்பை தருதுன்றதை ஒழிய அது வேறு எதனா சொல்லுதா, இயேசுவை பற்றியோ மேரியை பற்றியோ வேறு பின்புலங்கள்லாம் அது விவரிக்கதானா, அப்படிலாம் ஒன்றும் விவரிக்கலை. ஆனால் அந்த விவரணங்களை பற்றியான ஒரு மரபு அனுபவம் அவங்களுக்கு இருந்தது இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க எல்லாருக்கும் வந்து அந்த கதை தெரிஞ்சிருக்குது,
இப்போ வந்து லைட்டிங் ஷேடோட அந்த ஒளி வண்ணங்களோட இயேசுவையோ மேரியோ பார்க்கும்போது அவங்க இன்னும் அதை உணர்றாங்க, அதை கொண்டாடிக்கிறாங்கன்றது தான் அதனோட இடமா இருக்கு. வரலாற்று போக்கில் அதுவே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அதுக்கு அந்த காட்சிகள் முடிஞ்சு போகுது. சமூக இயக்கங்கள் மாற்றம் அடையும் போது இறையல் கட்டுமானங்களுக்கான, இறையல் கருத்தாக்கத்துக்கான மூமெண்ட்லேருந்து அறிவியல் சார்ந்த இயக்கங்கள் மேலெழும் போது அந்த சட்டகன்றது என்ன ஆகுதுன்னா, ஒரு பண்பாட்டு எல்லையை வச்சில்லை, மரபை வச்சில்லை, அது வந்து சர்ச்சுக்குள்ளே நின்று போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எதை காட்சி பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஊரோட தெருவையோ கடற்கரையோ வந்து ஒரு மாளிகையோ இல்லைன்னா ஒரு ஆட்களையோ நம்ம பண்ணிக்கிற ஒரு இன்றைக்கி ஃபோட்டோ நம்ம பயன்படுத்துகிற அதே தளத்துக்குள்ளே அது வந்து சுருக்கமடைஞ்சிருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பதிவு பண்ணுற அந்த ஒரு கணப்பொழுது உறைவுன்ற இடத்துல நின்றுறதுனால இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உக்தியை வச்சுக்கிட்டு போய் சங்க இலக்கியத்தையோ இதையோ நம்ம வரைஞ்சிட முடியுமா அப்படின்னா, நான் ஒரு பயிற்சியாளனா ஐரோப்பிய உக்தியை கற்றுக்கிட்ட காலத்தில் அவங்களோட செயல்பாடு இருக்கிற இடைவெளி இது. இப்போ நம்மளோட இதில் எல்லாமே ஒரு பெரிய கதை இருக்குது, அந்த கதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிஞ்ச காலத்தில் இருந்தவங்க இப்போ அச்சியக்க இந்த சங்க இலக்கியெல்லாம் பதிவு பண்ணி அச்சியில் ஏற்றினவங்க வந்து தொடக்கத்தில் பெரிய எழுத்து பதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சிங் பண்ணியிருப்பாங்க, அதாவது உட்கட்டில் வந்து பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கடைசி தஞ்சாவூர் பாணி ஓவியங்களுக்கு நிகரான வடிவ கோணத்தில் அது இருக்கும். ஓகே, அது என்ன ஒரு பழைய கதையோட ஒரு பொது சித்திரமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கடுத்து நம்ம இப்போ ஒரு 200 வருஷம் அதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஆகிட்டோன்னா, பழைய காட்சி வடிவங்கள் அதை தெரிஞ்சவங்க இந்த ஆட்கள்லாம் காணாமல் போயிட்டோம். இல்லை, பழைய 60களில் 50களில் படித்த தமிழ் படித்தவங்க கூட ஏதோ கதைலாம் தெரிஞ்சிருக்கு, கரிகாலன்னா தெரியுது. ஓகே, ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு குறிச்சிங்கன்னா அந்த கதை அவரை உருவப்படுத்திடுது. அப்போனா மரபு பின்னணியில் உங்களுக்கு அந்த அறிவு தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எதற்கு இருக்குனாலும் அது குறித்தான கற்பனையை வளர்த்துக்கிட்டு அது முழு நிறைவான காட்சியாக நீங்கள் உணர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த பின்னணியுமே இல்லாதால நம்ம மாறிட்டோம். அதுதான் இன்றைக்கி இருக்கிற நெருக்கடி. உங்கள் மரபார்ந்த பின்னணியை நம்மளோட சிறுதுவாத்த இயக்கங்கள் வழியாக கைவிட்டுட்டோம். ஒரு வரலாற்று ரீதியாக அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோன்றதையும் நம்ம வந்து இழந்துட்டோம். ஏன்னா வரலாற்று இந்தியாவில் கட்டமைக்கப்படவே இல்லை. அப்போ வரலாற்றோட தொகுப்பை வந்து வெவ்வேறு காரணிகளாக வந்து முன்னிறுத்துகிறாங்க. அப்படி முன்னிறுத்தும் போது தமிழ் சமூகத்தோட நம்ம சங்கலிகம் பெருமைன்னு நினைக்கிற அளவுக்கு வந்து இந்திய வரலாற்றை கட்டமைச்சவங்க கிட்ட இல்லை. ஏன்னா இந்தியா பெருமையெல்லாம் பார்க்கல, பெருமையாக பார்க்கல, அதுக்கு ரெஃபரன்ஸே இல்லைன்றாங்க. அது வரும் ஓலையில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்களாக கதை விடுறீங்க, அது ஒரு புனைவு தானே, கற்பனை தானே, அதாவது ஒரு புலவர் வந்து போய் தான் சொல்லுவார் அப்படின்ற இடத்துல சங்க இலக்கியத்தை முழுதும் புனைவாக மட்டுமே பார்க்குற அந்த காட்சிக்கும் சமூக வாழ்வியலோட யதார்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத பார்த்த வழக்கு தான் வந்து இந்தியாவோட காலனிய கால ஆய்வாளர்களோ வரலாற்றாளர்களோ முன் வச்ச கோட்பாட்டுகளாக இருந்தது. அப்புறம் அதை கடந்து வந்து பார்த்த வட இந்தியாவோட பௌத்தர் கால சிற்பங்கள்லேருந்து நம்மளுக்கு நிறைய 2000 வருஷமாக நிறைய இமேஜஸ் கிடச்சாலும் தென்னிந்தியாவில் நம்மளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இமேஜ் கிடச்சிதான்னா இல்லை. நம்ம பக்தி இயக்க கால கட்டுமானம் சொல்லக்கூடிய பல்லவர் காலத்தில் இருக்கிற சிற்ப ஓவியங்கள் கிடைக்குது. ஆனால்னா இந்த மூமெண்ட்டே அவங்க கொடுத்தது தான்ற மாதிரியான, எப்படி எழுத்தில் வந்து மௌரிய வந்து நம்மளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா மாதிரியான ஒரு இடம் இருக்குல்ல, அதே விஷயந்தான் சிற்ப ஓவியத்திலையும் அவங்க முன் வைக்கிறாங்க. இப்போ அஜந்தா இந்த மாதிரியான வடிவங்கள் தான் பழைய குப்தர் கால ஓவியங்களுக்கு முன்னாடி சதவாகனர் காலத்தோடதோ இல்லைன்னா குஷானர் மௌரியர் கால சிற்பங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஓவியங்கள் சிற்பங்கள் கிடைக்கிறதுன்றது நம்மளுக்கு வந்து தென்னிந்திய சதவாகனர்களோட அரசில் கிடைக்குது. அதெல்லாமே வந்து தமிழ் பண்பாட்டிலேருந்து வேறையாக இருக்கிறதாகவும் அது தென்னிந்திய பண்பாட்டிலேருந்து விளக்கப்பட்டதாகவும் ஒரு இடத்துல இருந்து இங்கே நம்ம மகாபலிபுரமும் குப்தர் கால காஞ்சிபுர சிற்பங்கள் வழியாக வந்து சிற்பம் ஓவியம் வந்ததான ஒரு கருத்துருவம் தான் முன்வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கருத்துருவங்கள் முன்வைக்கிற சிற்பங்களை நம்ம வந்து திரும்ப எப்படி மொழியில் வந்து அசோகராமி வந்து கற்றுக் கொடுத்தது தமிழ் நிறைய டெவலப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வட இந்திய ஓவிய சிற்பங்களை விட தமிழ்நாட்டு சிற்பங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப விரிவாகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதனோட பதிவுகள் பல்லவர் காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு விரிவான கட்டுமான தொகுப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதுவே ஒரு மியூசியம் மாதிரி வரலாற்று பதிவு மாதிரி ஆகிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட ரெக்கார்ட் இருக்குன்னா, வட இந்தியாவில் இஸ்லாமிய படையெடுப்பில் எல்லாம் அழிஞ்சதாகவும் தென்னிந்தியாவில் மட்டும்தான் இது அப்படியே இருக்குது. விஜயநகர அரசை ஒட்டி இருக்கிறதான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருஷத்துக்கான ஒவ்வொரு 50 வருடத்துக்கான மாறுபாடுகளோட
ஒரு பெரிய கலைக்களஞ்சியமாகவே வந்து தென்னிந்திய வேலை இருக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து முழு வரலாற்று சிற்பங்களோடு இருக்கிற இடம் தமிழ்நாடு மட்டும்தான். உண்மை. அது நம்ம ஊர்களில் எப்படி தெரிஞ்சாலும் நம்மளை அதை கடக்காமல் வர மாட்டோம். நான் இப்போ என்னோடய சொந்த ஊர் திருவண்ணாமலை தான். எனக்கு சென்னையிலையோ சிற்ப ஓவியன்றது எனக்கு ஊரோட மரபில் இருந்து விழாக்கள் அது இதுன்றது சிற்ப அலங்காரங்கள் ஓவியங்கள் இதோடவே வர்றதுனால இதுதான் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே இருக்கிற அனுபவமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்துட்டு அந்த கூறுகளோட வந்ததுனால இப்போ வெளிநாட்டு ஓவியங்கள் அதனோட முறைமைகள் அதை முன்வைக்கிற கூறுகள்லேருந்து நம்ம முற்றிலும் மாறுபட்டிருக்கோம். இதில் நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கடினமானதாக இருக்குது, சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கடினமானதாக இருக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. இப்போ திருக்குறளை தேர்வு பண்ணதுக்கு காரணம் அது கொஞ்சம் மக்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியிலையும் திருக்குறள் இன்றைக்கும் புழங்கிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில். அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தியா திருக்குறள் தேர்வு பண்ணதுக்கு காரணம்? ஆமாம், அது வந்து என்னென்னா நம்ம திருக்குறள் படம் போடணும்னு நான் நினைக்கல. தொடக்க நிலையில் என்னோடய நண்பர்கள் வந்து சில பிரிண்ட்டோட இதுவாக குழந்தைகளுக்கான பிரிண்ட் வந்து இந்த சிகாகோ தமிழ் சங்கம் இதுக்கான விஷயங்கள்லாம் காமிச்சாங்க. அப்போ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து அவங்க ஒரு சில போஸ்டரும் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா வந்து ஐந்திணைக்கான கூறுன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தையே போட்டு அதுலேயே அவங்க அப்படி போடல, உலகத்தையே போட்டு சரி அதில் நீர் மண் நெருப்பு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிலாம் படம் போடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த புத்தகத்தை அவங்க என்கிட்ட காமிச்சாங்க. அப்போ என்ன அது குழந்தைகளுக்கான வடிவத்தில் இருந்தது. அப்போ குரலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கான துணைப்படமாக தான் இருந்தது. ஒன்று ஆங்கிலத்தில் அதை மாற்றி குரலை போட்டிருந்தாங்க. ரெண்டாவது என்னென்னா அந்த படம்ன்றது என்ன இருக்குன்னா எதை சொல்ல வள்ளுவர் எதை சொல்கிறாரோ அதை சொல்லாததாக இருந்தது, தொடர்பு இல்லாமல் இருக்குது. தொடர்பு இல்லாமல் இருந்தது. அப்போ என்னன்னா அது உரைக்காரர்கள் சொல்கிறதா அது இருக்குது. ஓகே. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் அவங்க அந்த தானம் தவம் ரெண்டும் தாங்க அது இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன அந்த தானத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அரசர்கள் வந்து தானம் கொடுக்குறாங்க, மழை பெய்யலைன்னா அவங்களால தானம் கொடுக்க முடியாது. ஓகே. அதனால் வந்து துறவிகள் இவங்கெல்லாம் வந்து தவம் பண்ண முடியாது அப்படின்றதான விளக்கம் வருது. இது பார்த்தா ஒரு இறையல் மதிப்பீட்டுக்கான விளக்கம். ஓகே. ஆனால் உண்மையாக என்னென்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட இப்போ பங்களிப்பு எந்த வகையில் பிறருக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலும் அது தானம். உங்களுக்கு எதனா செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் தவன்றது தான் அதனோட அடிப்படையான இடம். ஓகே. அப்போ நம்ம இறை மரபுக்கான கூறு வரும்போது இது வேறவா மாறுது. அப்போ புரிதல் அங்கே தப்பாக இருக்குது. ஆமாம், பரிமேலழகர் உரையல் வழியாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் படம் போட முடியும். அப்போ என்னென்னா நம்மளோட தொடர்ந்த ஓவிய அதாவது வந்து மொழி இயக்கங்கள் வழியாக குரல் மட்டும்தான் வந்து மதத்தோட சம்மந்தப்படாததாக நினச்சிக்கிட்டு அதை கிறிஸ்துவ ஃபாதரிமாரிலிருந்து உலகம் தழுவி எல்லாரும் அதை முன்னெடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஆமாம். அப்படி முன்னெடுத்துக்கிட்டே போகும்போது என்னென்னா இதுக்கு படம் போட முடியுமான்னா அது வந்து ஒரு முழு சிந்தனையை நம்மளுக்கு சொல்லுது. ஆனால் நம்ம பாடத்திட்டத்தில் அது எப்படி பயிற்றுவிக்கப்படுது அப்படின்னா அது வந்து வெறுமே வந்து இந்த வகுப்பில் ஒரு 10 குறள் அல்ல ஒரு அதிகாரத்தில் 2 குறள் அப்படின்ற மாதிரியான வகிதத்தில் தான் அது பயன்படுத்தப்பட்டு மனப்பாடாட்சிகளாக கொண்டு போகிறாங்க. போட்டிகளில் மட்டுமே என்னென்னா வந்து குழந்தைகள் வந்து ஒரு அதாவது அந்த அனைத்து குறளையுமே வந்து படிக்கிறது 1330 குறளையும் வந்து படிக்கிறதுன்ற ஒரு மனப்பாட பகுதியும் இருக்குது. அதில் எல்லாருமே நிறைய பரிசு வாங்கின ஆட்களாக இருக்கிறாங்க. அது நம்மளோட கல்வி முறைகளில் ஒன்றாவும் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதனால் உங்களுக்கு அந்த காட்சி கிடைக்குதான்னா இப்போ சங்கலக்கியம் மாதிரி திருக்குறள் வந்து ஒரு காட்சியை தராது உங்களுக்கு. அது வந்து ஒரு தர்க்கவியலை தான் உங்களுக்கு முன்னாடி தருது. அப்போ தர்க்கவியலுக்கு நீங்கள் படம் போட முடியுமா? அது ஒரு காட்சி படமாக அதை போட முடியாது. அப்போ ஒரு தர்க்கவியலுக்கு நீங்கள் திருக்குறளுக்கு ஏன் படம் போட முடியாதுன்னா அது ஒரு தர்க்கத்தை தான் முன்வைக்கணும். அப்போ அந்த தர்க்கத்தை நம்ம கடந்து வந்திருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தர்க்கத்தை கடந்து வரல. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது என்னென்னா ஓவியமோ அதாவது ஒரு சங்க இலக்கிய பதிவு இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, திருக்குறளும் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அது குறித்து நம்ம பல்வேறு பயிற்சிகளும் தொடர்ந்து குழந்தைகளுக்கு நம்ம இடைவிடாத சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது ஒரு முக்கிய இந்த அரசு கூட அதை வந்து அதுக்குன்னு ஒரு தனி இது பண்ணி வருடந்தோறும் வந்து எல்லா பள்ளிகள்லேயும் எல்லா படிநிலை இருக்க வகுப்பும் வந்து அதில் பங்கு பெறதுக்கான வேலைகள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஓவிய போட்டிகள் கூட இப்போ நடத்துகிறாங்க. இதில் நீங்கள் படம் போட முடியுமா, ஒரு துணைப்படம் போட முடியுமா, வந்து நம்ம சிறுபத்திரிகையிலோ மற்ற பத்திரிகையில் இருக்கிற மாதிரி ஒரு படமாக நம்ம வந்து இன்றைக்கி படன்றதே ஒரு துணைப்படமாக தான் புரிஞ்சுக்கிறோம் இல்லை. அப்படி துணைப்படமாக போட முடியும்னா குறளுக்கு நம்ம போட முடியாதுன்றதான் யதார்த்தம். இல்லை, அப்போ அதை விட இது கடினமானது தானே. ஆமாம், இப்போ என்னென்னா நான் துணைப்படமாக இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ காணொலியினுடைய முன்னோட்ட காட்சியிலேயே நீங்கள் உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான விஷயங்கள் நம்ம காமிச்சிருக்கிறோம், மக்களும் பார்த்துருப்பாங்க. இப்போ கூட நம்ம ஸ்லைடை போட்டு காமிப்போம்.
அப்போ இந்த வடிவங்களுக்கெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட உயிர் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு நமக்குள்ள ஒரு உயிரோட்ட உணர்வை, பக்கத்துல இருந்து வள்ளுவரை பார்த்தா எப்படி இருக்குமோ, இப்படிதான் அவர் யோசிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி உணர்வை நமக்கு வந்து எழுப்புது இல்லை. அப்போ அதை விட இது கடினமான ஒன்றாக தான் இருக்குது. அப்போ இதையே சூஸ் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் தொடர்பாக பேசியிருக்கிறாரு, நிறைய விஷயங்களை வந்து வள்ளுவர் தொட்டிருக்கிறாரு. இதே போல கருத்துக்களை சாணக்கியர், அப்புறம் மாக்கியவெள்ளி அப்படின்னு தத்துவங்களை காட்டின பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் திருக்குறளை தான் சூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த ரூட் எங்கேருந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏன் பிடிச்சிங்க? இப்போ அது என்னென்னா, அதுக்கு என்னோட கல்லூரிக்கு அப்புறம் நான் வந்து 2 விஷயங்களை எதிர்கொள்கிறேன். அதாவது இப்போ உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் இங்கே இந்திய ஓவிய பள்ளிகள்ன்றது ஒரு ஐரோப்பிய முறையிலான கட்டமைப்பில் தான் சொல்லப்படுது. ஐரோப்பிய பாணியோட உக்தியை தான் நாங்கள் கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் வட்டார தொடர்புலேருந்து வர்றதுனாலையும் என்னை சுற்றி இருக்கிற இடங்களில் பார்க்குற இடங்களிலும் அதனோட ஓவிய சிற்பக்கூறுகள் வந்து இந்த உக்தியின் அடிப்படையில் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியை பொதுவாக கல்லூரியில் படிக்கிற அனைத்து பேருக்கும் இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்தியா முழுதுமான அந்த ஒவ்வொரு வருட காலத்துலேயும் ஒரு அந்த கல்வி சுற்றுலான்னு ஒன்று, ஆர்கிடெக்சர், ஆர்ட் எல்லாத்தையும் போய் பார்ப்போம். எல்லா பீரியட் ஆஃப் ஆர்ட் ஆல் ஓவர் இந்தியாவை நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது எங்கள் இன்ஸ்டியூஷனுக்கே உள்ள சிறப்பு. இன்றைக்கி மற்ற இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் அது க்ளோஸ்டு, சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊர் மாதிரி இந்தியா முழுதும் அனைத்து பகுதியிலையும் சிறப்பான கட்டுமான ஓவியம் எல்லா காலத்துக்கும் அந்த பதிவு இருக்குது. இவ்வளோ ஒர்க்கும் இருக்கிற இடத்துலேருந்து அதுக்கான ஒரு இன்ஸ்டியூஷனே இல்லை. அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட ஓவிய சிற்ப மரபுகள் எதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா இப்போ வந்து கலோனியல் காலத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு ஆன்டிக் கலெக்ட் பண்ணுறோம்ல, இப்போ தஞ்சாவூர் ஓவியம் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோன்றது எப்படி வரையறுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கலோனியல் பீரியட் வந்த உடனே நம்மளோட மரபுகள் முடிஞ்சுது. அப்போ கலோனியல் பீரியடுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்திய ஓவிய கலைப்பொருட்கள், சிற்பங்கள் அப்படின்ற வடிவங்கள் எடுத்துக்கிட்டு அதை இன்றைக்கி ஒரு விற்பனை சந்தையாக வச்சுருக்குறோம். நம்ம வெளிநாடுக்கோ மற்றவங்களுக்கோ போனால் நம்ம ஒரு தஞ்சாவூர் பொம்மையை கொடுக்குறோம், தஞ்சாவூர் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு மைசூர் ஓவியங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ராஜபுதான இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வச்சுருக்கோம். இன்றைக்கி இது வந்து அவங்க எப்படி கலை விமர்சகர்களும் சர்வதேச விற்பனையில் இருக்குது அப்படின்னா, இந்த ஆன்டிக்ன்றது வந்து கலோனியல் பீரியட் பிரிட்டிஷ் நம்ம கையில் ரூலை எடுத்துக்கிட்டதுலேருந்து அந்த ஆர்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறமான ஆர்ட் வந்து பிரிட்டிஷோட ஆர்ட் தான். இப்போ அதுதான் நம்ம பத்திரிகையில் இன்றைக்கி ஓவியம் நம்ம புரிஞ்சிக்கிற இடத்துல ரவிவர்மா பண்ணுற மூமெண்ட் எல்லாம் இருக்கிறது வந்து அதுதான். இப்போ இந்த வடிவங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோவும் அதுவும் ஒன்று தான் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெனேசான் மூமெண்ட் என்னவாக இருக்குன்னா, உங்கள் கையில் ஒரு ஃபோட்டோவாக இருக்குது, புரியுது. ஈவன் எல்லா ஆர்டிஸ்ட் தேவையில்லை, எல்லார் கையிலையும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமாகுது. ஆனால் நம்மளோட விஷயங்கள் அப்படி வந்து சேர்ந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையில் துணைப்படமாக அது வந்து சேர்ந்துருக்கு. ஒன்று கேலிச்சித்திரமாக இருக்குது, இல்லைன்னா துணைப்படமாக இருக்குது. அப்போ இந்த துணைப்படமும் இந்த கேலிச்சித்திரமும் ஐரோப்பிய வாழ்வியலோட இடங்கள்லேருந்து கிடைக்கிறதோட ஒரு பரிணாமம் தான் அது. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் உள்ளூர் மரபோ காட்சிப்படுத்துகிற இடத்துல இறையல் மூமெண்ட்டோ இல்லைன்னா வந்து இந்த உரைக்காரர்கள் முழுதுமே இந்த மடங்கள் வழியாக இந்த திருக்குறள்லாம் இருந்து நம்ம நினச்சோம்னா, திருக்குறளோ மற்றதோ இந்த மடங்களுக்கு எதிராக இருக்கிறதா தான் அவங்க முன் வைக்கிறாங்க. பரிமளர் உரை எழுதியிருந்தால் சித்தாந்த உரை தான் அதை எழுதுறாரு. அதுதான் வந்து எல்லீஸ் வந்து அவருடைய இதில் அது சித்தாந்த பரிமளர்கள் வந்து இந்த மேற்கோளை தவறாக காமிக்கிறாருன்னு ஒரு 23 நூல் மேற்கோளெலாம் காமிச்சு வந்து எல்லீஸ் வந்து அதை கொண்டு வந்து சமணன் ஒரு புரிதலுக்குள்ளே வராரு. அது காரணம் மொழி கோட்பாட்டு அளவில் வந்த சமணத்தினால தான் தமிழ் மொழி வந்தது, சங்க இலக்கியம் காலம் உருவாச்சு அப்படின்ற ஒரு கருத்துருவத்தின் பின்னாடி வந்து இந்த புரிதலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தொடர்ந்த வரலாற்று ஆய்வுகள், தொல்லியல் சான்றுகள் வழியாக என்னென்னா, இந்த வட இந்திய மொழி கோட்பாடு அளவுகள் வந்து படிப்படியாக வந்து பலகீனம் அடைஞ்சு விழுந்தும் போகிற இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, இப்போ கீழடியோட அகழ்வாய்வு அதை நோக்கி தான் நம்மளை வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இந்த கால சூழலில் தான் இப்போ நான் வந்து குரலை முன்னெடுக்க வேண்டிய கட்டம் வருது. அப்போ என்னென்னா, இந்த கருத்துக்கு உள்ளே வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொழி சார்ந்த ஆட்கள் அதை வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. காரணம் என்ன, தமிழ்ன்றது ஒரு தத்துவ மொழி இல்லை, தர்க்கவியல் மொழி இல்லை. தர்க்கவியல் மொழின்னா நம்ம வந்து சிவஞான போதம் பண்ண மெய்கண்டரோட இதுதான் 12ஆம் நூற்றாண்டில் தான் வருது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தத்துவம் கிடையாது அப்படின்றதாலாம் இந்த மொழி அரசியலுக்கு பின்னாடி இருந்தது. இப்போ நான் வந்து ஓவிய சிற்ப அளவுக்குள்ளே ஒரு மேலைய தர்க்கத்தையும் ஓவியத்தையும் படிச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு 2000-3000 வருஷத்தோட ஆன்டிக் கலெக்ஷன், அதாவது வந்து ஒரு தொல்பொருளோட சான்றுகளோடு அவங்க வந்து வரலாற்றையும் இதையும் முன்வைக்கும்போது அவ்வளோ வந்து இந்த கலைப்பொருட்களை தான் முன்னிறுத்துறான்.
இப்போ சாக்ரட்டிஸ் இருக்காருன்னா சாக்ரட்டிஸோட போர்ட்ரேட்டே முன் வைக்கிறாங்க. அலெக்சாண்டர்னு எழுத்து குறிப்பை காமிக்கல, அலெக்சாண்டரோட நிஜமான போர்ட்ரேட்டே காமிக்கிறாங்க வைக்கிறாங்க. அலெக்சாண்டரோட தடங்கள் எடுத்து நம்ம முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து ஐரோப்பிய மரபு என்ன செஞ்சுருக்குன்னா, வரலாற்றை முன்வைக்கும்போது தொல்லியல் சான்றுகளில் அவங்களோட கலைப்பொருட்களையும் அவங்களோட வடிவங்களையும் முன்வைக்கிற ஒரு பாங்கை நம்ம பார்க்குறோம், வளர்கிறோம். ஆனால் இங்கே என்ன செய்கிறோன்னா, எந்த பொருளையும் நம்ம காமிக்காமல், வரலாற்று தடங்களை காமிக்காமையே நம்ம வந்து ஒரு மொழியை வச்சுருக்கிறோம்னு சொல்கிறோம். இலக்கிய சான்றுகள். ஆமாம், இலக்கிய சான்றாக பேசுகிறோம். அங்கே இலக்கியம் கூட கிடையாது. இப்போ வட இந்திய மரபில் சமஸ்கிருதம் இலக்கியம் கூட கிடையாது. ஆனால் அவங்க என்னென்னா நம்புகிறாங்க, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க அதை முன் வைக்கிறாங்க. ஏன்னா எழுத்துக்கூறுன்றது கிடையாது. அப்போ எழுத்துக்கூறு நீங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன ஆகிறாங்கன்னா, இந்த காட்சியை முன்வைக்கும் போது அதுக்கு பெரிய தடுமாற்றம் இருக்குது. இப்போ சங்க இலக்கியத்துக்கு நான் வந்து உங்கள் வாதியாரோட சேர்ந்து நிறைய தமிழ்நாடு அரசோட, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தமிழ் சங்க மாநாடுகள் நடக்கும், அந்த மாதிரியான ஒரு 2-3 இதில் வந்து நான் அசீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ அதில் சங்ககால காட்சிகளை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது நானே நிறைய டைம் கேட்பேன், இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது? நம்ம ஒரு மலையை போட முடியல, ஒரு பேகன்னா அவரோட மலையை போடணும் அப்படின்னா போட முடியல, வந்து இவருன்னா அவரோட மலையை போட முடியல, அந்த மலை எதுன்னே தெரில. ஓகே. பேகன் எந்த ஊருக்காரன்னா சொல்ல தெரில. இப்போ இவர் பாரி எந்த ஊருக்காரு, அது எந்த ஊருன்னு தெரிலப்பா, இதுவாக இருக்கா அங்கே இருக்குதா இங்கே இருக்கான்னு சொல்கிறாங்களே ஒழிய, அந்த மலை வந்து அவங்க சொல்கிறது ஒரு 300 கிராமம் உள்ள ஒரு சின்ன மலை தான். அந்த மலையை கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி அதை காட்சிப்படுத்த முடியாத அளவுக்கு தான் எங்களுக்கு அந்த நெருக்கடி இருந்தது. அப்போது ஒரு ஆடை ஆபரணங்களை மட்டும் போட்டுட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பொது குறிப்பான இடங்கள் தான் போட முடிஞ்சுது. அதே தான் நம்மளோட இந்த இறையல் சிற்பங்களில் வரும்போது உங்களுக்கு பிற பதிவுகளே கிடையாதுல்ல, அரசு சார்ந்த குறிப்புகளே அதில் வராது. இறைவன் ஒரு பெருமாளோ சிவபெருமானோ ஏதோ ஒரு சாகசம் செய்வாங்க, யாரையோ ஒருத்தர் ஒடுக்குவாங்க, இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து காட்சி தருவாங்கன்றதான் அந்த காட்சிகள் எல்லாமே. அதுக்குள்ளே தத்துவங்கள் இருக்கும். காட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த தத்துவம் புரிஞ்சுதுன்னா அது ஒரு குறியீட்டு அளவில் வெளிப்படும். அது வந்து ஒரு முழு காட்சியாக இருக்காது. இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதா தோற்றப்படுத்துகிற காட்சி அது இல்லை. அப்போ இந்த மொழி சார்ந்த உரையாடல்களில் உங்களுக்கு படிப்படியாக இந்த கூறுகளுக்கான பொதுத்தன்மையிலிருந்து விலகி தொல்லியல் சான்றுகள் நம்மக்கிட்ட மேலெழும்பும் போது இப்போ காட்சி பண்ண வேண்டிய தேவை இப்போ எனக்கு வருது. ஏன்னா ஏற்கனவே இந்த முந்தின காட்சி அமைப்புகளில் சம்மந்தமில்லாத ஒரு துணை காட்சியாக போட்டுக்கிட்டே இருந்த இடங்கள்லேருந்து விலகி நம்ம வந்து இந்த மொழி வந்து இப்போ விடுவிக்கப்பட்டிருக்குது. அதாவது வந்து வரலாற்று ரீதியாக நீங்கள் இந்த ஆய்வுகள் அடிப்படையில் அது ஒவ்வொன்றா விலகி போய்கிட்டே இருக்குதுல்ல. அப்போ வந்து என்னோட ஆய்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளின் பொருள் தெரிதல்னு பேர். நான் இந்திய கலைகளை நான் கற்றுக்க போகும்போது இந்த பொம்மைலாம் இருக்குது. ஆனால் இந்த பொம்மைக்கு ரீசன் என்னென்னா ஒரு கதை தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கதைப்பா, இப்போ தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறன்னா ஒரு கதைன்றாங்க, இப்போ கண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு கதை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட சாகசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறது தான் பெரிய உச்சபட்சமான காட்சி. இப்போ இவர் எப்படிப்பா வந்தார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அர்த்தமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ பெருமாள் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கோவர்த்தனன் கிரி இல்லைன்னா வந்து அந்த பெண்களுக்கு ஆடையை இது பண்ணுற காட்சி இன்னைக்கு வரைக்குமே தொடருது. பழைய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இப்போ அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால் விளக்கமே இல்லை. இப்போ நான் ஒரு பொம்மை வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு குழல் ஊதுற கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதை கொடுத்தா யாரும் வீட்டில் மாட்ட மாட்டாங்க, இதெல்லாம் வச்சுக்கூடாதுங்கன்னுவாங்க. ஏன்னு கேட்டால் அவர் வந்து குழல் ஊதுறதே உங்களுடைய அந்த இகலோக பற்றிலிருந்து, உங்களோட வாழ்வியல் பற்றிலிருந்து உங்களை விடுவிக்கிறது தான். அப்போ வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா இவர் வந்து துறவியாக போயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, குடும்பம் அழிஞ்சிரும்ன்றாங்க. அப்போ இந்தியாவில் அந்த ஆன்டிக்ன்றது வெளிநாட்டுக்காரர் யாரும் வாங்கிக்கிறாரு. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் அதை நீங்கள் மாட்டிக்கலாம், நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டிங்களான்னா நம்ம மாட்டவே மாட்டோம். ஓவிய சிற்பத்தை நம்ம கொண்டாடுறோம், ஆனால் வீட்டில் வந்து ஒரு ஓவியத்தையும் சிற்பத்தையும் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட நம்பிக்கை என்னென்னா அது வெறும் காட்சியாக இல்லை, உயிராக இருக்குது. எல்லாமே உயிருள்ள ஒன்றா நம்ம எல்லாத்தையும் நினைக்கிறோம். ஒரு படம் போட்டோன்னே அதுக்கு உயிர் வந்து தான் பார்க்குறோம். அவனுக்கு படம் போட்டால் வெறும் படம் தான். அவர் செத்து போனவர் இந்த காலத்து ஆள், அந்த படத்தை நம்ம பண்ணியிருக்கோன்ற இடத்துல தெளிவு அவங்ககிட்ட ஆதி காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இல்லை. அதனால தான் நம்ம கோயிலோட பொது இடங்களில் சிற்பங்களாக கதைகள்லாம் இருக்கும், ஆனால் வீடுகளில் அது இருக்காது. ஒரு படமும் மாட்ட மாட்டோம், அந்த படத்தை வச்சுக்கவும் மாட்டோம். ஏன்னா நம்ம படமும் காட்சி குறித்து நம்மளோட அனுபவம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் வந்து ஏன் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அந்த கலைப்பொருள் நம்ம வச்சுக்க முடியல? இப்போ பணக்கார வீட்டில் வெளிநாட்டு ஆளுக்கு வராங்க, அவங்க லாபியில் இருக்கிற ஏன் வச்சுக்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு நீண்ட பாரம்பரியம்னு சொல்லிக்கிறதுக்கு. ஆனால் நம்பிக்கை அடிப்பில் பார்த்தா அந்த பொம்மையை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தால் அதை அவர் ஒழுங்காக பராமரிக்கணும், அதுக்கு மரியாதை செய்யணும், அது ஒழுங்காக குளிப்பாட்டணும்லாம் இருக்குது இறை பொம்மையாக இருந்தால்.
அப்படி இல்லாத பொம்மையாக இருந்தால் அதுக்குள்ளே வேற ஏதோ இருக்குது, எதனா உங்களுக்கு கஷ்டகாலம் வந்தால் நீங்கள் எடுத்துடணும். வாஸ்து நிபுணர் வந்து அப்பா இந்த பொம்மை நீ வச்சதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, இந்த பொம்மையெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்றவர். ஆனால் அங்கே அப்படிலாம் கிடையாது. அங்கே வெறுமே வந்து பொம்மைக்கு உயிர்லாம் கிடையாது. அது வந்து வெறும் ஒரு ஒன்று அதிகாரத்துக்கான நினைவு கூறத்தக்கதுக்கான. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி திருக்குறளை நீங்கள் வந்து தேர்வு பண்ணதுக்கு ரீசன் சொல்கிறீங்க. ஏன்னா இது இவ்வளவு முக்கியத்துவமான இடத்துல நம்ம இன்னைக்கு நம்ம கீழடி விவகாரத்தை பார்க்குறோம், நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது நம்ம அதை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் இதில் 3 பால் இருக்குது, அறத்துப்பால் இருக்குது, பொருட்பால் இருக்குது, காமத்துப்பால் இருக்குது. இப்போ நான் கூட கீழே வந்து பார்க்கும்போது அந்த இப்போது மக்கள் கூட பார்ப்பாங்க, நேர்கள் பார்ப்பாங்க, அந்த வான் சிறப்புக்கு ஒரு வரைஞ்சிருந்தீங்க, அந்த சிற்பம் இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை நான் ரொம்ப வித்தியாசமாக பார்த்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு திருவள்ளுவரை நம்ம எங்கேயுமே பார்க்கலையே. ஏன்னா நமக்கு பொதுவாகவே ஒன்று இருக்குது, கவிஞர்னால் வந்து எழுதப்படாத ஒரு விதி இருக்குது, அவர் இப்படி தான் இருப்பார், முனிவர் போல முனிவர்னா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. வள்ளுவர் ரொம்ப வித்தியாசமாக காட்சிப்படுத்தியிருக்கிறீங்களே, இந்த சிந்தனை போக்கு எப்படி பிடிச்சிங்க? இதுதான் இப்போ சரியான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இந்த நெருக்கடியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற சூழலில் மொழியை ஏறக்குறைய இழந்துட்டோம். இப்போ நான் படிக்கும்போதே இழந்துட்டோம் அப்படின்றது தான் என்னோட கமெண்ட்டு. இது வந்து நான் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செமினாரோட ஒரு பேப்பராக வந்து அதை கொடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, லத்தீன் தமிழராக நம்ம மாறிட்டோம், நம்ம வந்து தமிழ் குறித்து இவ்வளோ அரசியல் பண்ணுறோம், அதில் தமிழ் குறித்து நிறைய அரசியலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதுதான் தமிழ் குறித்த அரசியலும் தமிழுக்கான அரசியல் அல்ல, தமிழ் பேரில், அதாவது சமஸ்கிருதமோ இல்லை வடமொழின்ற ஏதோ ஒன்றுத்தின் பேரில் வந்து அதுக்கு நிகரானது இல்லை, அது கலந்து போயிடுச்சு, அதில் வந்து மதிப்பு இல்லை அப்படின்றதுக்கான மீட்பு சீர்திருத்த இயக்கங்களாக அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ தனித்தமிழ் இயக்கம் கூட என்னென்னா மணிப்பிரவ நடையிலிருந்து அதை மீட்கிறது. ஏன்னா அதனோட வந்து தத்துவார்த்த சொல்லு தமிழில் கிடையாது அப்படின்னு தமிழ் படுத்துறதுன்றதாக தான் அது போய் முடிஞ்சுது. மீட்பு இயக்கமாக அது அடுத்த கட்டத்துக்கு போகல. ஓகே, அது வந்து என்னென்னா சுத்த தமிழில் எழுதுறன்ற இடத்துக்கு வந்துடுச்சு. அதனோட உள்ளார்ந்த அமைப்பை, கட்டமைப்பு, அது என்ன சிந்தனை வெளிப்படுத்துச்சோ அதை நம்ம உரையாடலை, அது ஒரு மாற்றீடுக்கு வச்சுருக்கிறோம். இப்போ வந்து எல்லிஸ் வந்து சமணராக ஒரு மொட்டத்தலையோட தான் வள்ளுவரை பண்ணியிருக்கிறாரு, அவள் சமணர்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாரும் சமணம் தான் நினச்சிக்கிட்டு வரோம். ஏன்னா சிந்தனை வந்து அங்கேருந்து வருது. அப்போ சங்க இலக்கியம் வந்து சமணத்தின் வழியாக வந்து மொழி கற்றுக்கிட்டு அரசு உருவான இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த பழைய நினைவு குறிப்பில் இருக்கிற கலித்தொகை இதெல்லாமே வந்து கற்றற்ற ஒரு சமூகம் நம்ம இருந்திருக்கிறோம், அப்படி தான் நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அதனோட போக்கில் சமண இயக்கங்கள் வந்து ஒரு ஒழுக்கவியல் கோட்பாடு, அறநீதி கோட்பாடுகளை முன் வச்சதா வந்து நம்ம இது வரைக்குமான இடங்களை பேசியிருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்று. அப்போ அவர் வந்து ஒரு சமணராக இருக்கிறாரு. ஏன்னா தமிழில் வந்து சிந்தனை இல்லை, அவர் ஒழுக்கமற்று இருக்கிறாரு. உங்களோட ஐந்தனை கோட்பாடுன்றது ஒழுக்க மீறலுக்கான கோட்பாடாக வந்து சமண கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்போ தமிழ்லேருந்து விளக்கப்பட்டவராக மாறிடுறாரு வள்ளுவர். அப்போ சங்க மருவிய காலம் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகே, புரிதுங்களா? இதுதான் அந்த மாற்று டிரான்சிஷன் பீரியட். ஆமாம், இது எப்படி சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கருத்துக்குள்ளேயும் அடங்கல். அதுதான் இப்போ தமிழோட தொல்லியல் சான்றுகள் மேலே வரும்போது, குறிப்பாக மொழியியல் ரெக்கார்டு மாங்குளத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ நீங்கள் கீழடி வரைக்குமான இடத்துக்கான அந்த விடுவிப்பு என்ன செய்யுதுன்னா, தொடக்க நிலையிலே வந்து மொழி வந்து நம்மக்கிட்ட தொல்லியலாக நீண்ட காலமாக வந்ததுக்கான சான்றுகள் இப்போ தான் வெளிப்படுது. ஆமாம், அதுக்கு ஒன்றும் காலம் இருக்குது, அந்த உரையாடல் முடிகிறதுக்கு நீண்ட காலம் இருக்குது. ஆனால் இந்த இடம் உடஞ்சி போச்சு. அப்படி உடையும் போகும்போது எதெல்லாம் உடையுதுன்னு கேட்டிங்கன்னா, சமணத்தின் வழியாக ஒழுக்கவியல் நீதியாக வந்து இருக்குதா குறள் அப்படின்னா இல்லைன்னு தெரியும். ஆமாம், இல்லை. ஓகே, அப்படின்றது உடனே தெரிஞ்சிருது. ஏன்னா சமணத்தோட இடத்துல அப்படி ஒரு வட இந்திய மரபில் சமணம் ஒழுக்கமோ இந்த அறம்பொருள் இன்பம்லாம் அது பேசியிருந்ததுன்னா நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க முடியும். இன்பத்தை அது கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. ஓகே, பெண்ணை அது கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. இல்லை, இப்படி எல்லாமே இதெல்லாம் நம்ம சமணம் குறித்து பேசலை. இப்போ நான் வந்து இந்திய பாரம்பரிய பௌத்த சமண சைவ வைணவ பிற குழுக்களோட வட்டார விஷயங்கள்லாம் என்னோட தனிப்பட்ட கல்லூரி முடிச்சுட்டு என்னோட தனிப்பட்ட ஆர்வத்தில் நான் கற்றுக்க போகும்போது இவங்க மொழியாளர்கள் சொன்ன எதுவுமே சமணத்துலேயும் இல்லை, பௌத்தத்துலேயும் இல்லை. அப்போ எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் மொழியாளராக உங்களுக்கு தகவல் தெரியலாம், எனக்கு ஒரு பௌத்தத்தோட ஸ்தூபாவையோ பௌத்த ஆகமமோ ஒரு சமண கட்டுமானமோ சமண ஆகமமோ எனக்கு தெரிஞ்ச ஆளாக தான் நான் உருமாறி இருக்கேன் இன்றைக்கி. அது மாதிரி சைவ வைண ஆகமங்களையும் நான் அப்படி படிக்கிறேன். அதாவது அது எந்த நம்பிக்கையில் முன்வைக்கப்படுதுன்ற கருத்தாக்கமும் அதுக்கான தத்துவமும் அது கட்டமைக்கப்பட்ட உக்திகளும் தான் இப்போ என்னோட இடமா இருக்குது.
அப்போ நான் வெறும் ஓவியர் சிற்பன்ற துணைப்படம் போடுற ஆளாக இல்லாமல் என்ன செய்கிறேன்னா ஒரு தெற்காசிய சமூக பண்பாட்டு வாழ்களோட ஒரு ஆர்கிடெக்சர், அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுதில்ல, அந்த ஆர்கிடெக்சரை எப்படி அடுக்கியிருக்கிறாங்கன்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு தட்சிணாமூர்த்தினா எங்கே இருப்பார்னா தெற்க பார்த்து இருப்பார். இப்போ பிரம்மா வடக்கில் இருப்பார் இல்லை. இப்போ நம்ம தெற்கில் இருக்கிறவர் யார், வடக்கில் இருக்கிறவர் யார் அப்படின்றது இல்லாமல் பிரம்மான்றவர் வந்து பிரம்மத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு நினைப்போம். எந்த பிரம்மத்திலையும் எந்த உபநிடங்கள்லையும் 4 தலையில் பிரம்மா இருந்தாருன்றதுக்கு எந்த சான்றுகளும் கிடையாது. அந்த பிரம்மன்ற சொல் பிரம்மாவை குறிக்கல. பிரம்மன்ற பிரம்மா 5 தலையோட பிரம்மா, அப்புறம் 4 தலையான பிரம்மான்றது இந்திய பெருவெளியோட கனிய பரப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாக்க ஆளாக இருக்கிறார். ஓகே, இதுதான் அந்த இடம். அப்போ என்னென்னா இங்கே ஆரிய திராவிட கோட்பாட்டு வாதங்களோ இல்லைனா இந்தோ ஐரோப்பிய மொழி திராவிட மொழின்னு பேசுகிற யாராக இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களா உருவாக்கிக்கிட்ட ஒரு கருத்துருத்துக்கான அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க. இதுக்கான சான்றுகள் அடிப்படையில் அது சரியான்னு யாரும் பார்க்கல. இப்போ எப்படி ஓவியம் சிற்பத்துக்கு படம் போடலைன்னு ஒரு பகுதி இருக்கிற மாதிரி இப்போ நான் இந்த இடத்துக்கு வரும்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பிரம்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்லை, இப்போ பெருமாளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்லை, சிவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்லை. 3 பேருமே அதோட சம்மந்தப்படாதவங்க. வள்ளுவருக்கு சிலையே வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அதான் அந்த சிலை வைக்கிறதுன்றது ஐரோப்பிய மரபின் அடிப்படையில் வச்சுருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது இந்த பழைய வடிவ சிற்பங்கள் கூட இப்போ வந்து உங்களுக்கு ஆரியவாத சிற்பம் நம்ம நினைக்கிறோம்ல, ஓகே, அந்த கூறுக்கே அது இல்லை. இப்போ இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுனால என்ன செய்கிறேன்னா இந்த இறையல் கூறுகளோட கட்டுமானங்களை கிடைச்ச ஓவிய சிற்ப அடையாளங்கள்லேருந்து இப்போ எனக்கு சங்க இலக்கியத்தையோ இதையோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வெவ்வேறு சின்ன சின்ன படங்களாக போடும்போது வந்து நிறைய பேர் என்னை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்குறாங்க. என்ன அதிகமாக கேட்பாங்கன்னா சிலம்புக்கு ஒரு படம் போடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா சிலம்பு தான் நம்மளோட வரலாற்று ஆவணமாக இருக்குது, அதுக்கு படம் போடுங்க அப்படின்னும்போது நான் சிலம்பை படிக்கும்போது சிலம்பு வரலாற்று ஆவணமாக இல்லை, சிலம்பு தான் தமிழ் சமூகத்தை வரலாற்று ரீதியாக சுருக்கிற ஆவணமாக இருக்குது. அதுக்கான ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன இவங்க சொன்னக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கு நான் படம் போடும்போது என்னன்னா இவங்க நம்பக்கூடிய ஒரு கருத்தாக்கமாக அங்கே காட்சிகள் இல்லை. அந்த காட்சிகள் வேற ஒரு வடிவத்தை வேற ஒரு காட்சி பிம்பத்தை நம்மளுக்கு தருது. இப்போ மொழியாளர்கள் நம்ம படிக்கிறோம்ல, அதுவும் அது இல்லை. இப்போ இந்த இடைவெளி வந்து நான் சந்திச்சுக்கிட்டே வரேன். அப்போ அப்படி சந்திக்கும் போது தான் எனக்கு என்ன நெருக்கடி வருதுன்னா பழைய வழக்கில் இருக்கிற கூறுகள்லேருந்து ஏன் நம்ம இந்த மாதிரி படத்தை இப்போ வள்ளுவர் வந்து இவங்க எப்படி மொட்டை தலையோட போட்டாங்க, இப்போ சமணராக போட்டாங்க, ஏதோ வேற ஒரு சாதாரண துறவியாக போடுறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இப்போ வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இப்படிலாம் வச்சுக்கிறாரு, அப்புறம் எழுத்தாணியில் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான படங்களாக போட்டு வந்திருக்காங்க. அதுக்கான இயக்கங்களும் நம்மக்கிட்ட ரொம்ப செறிவாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் போகுது. ஏன்னா நம்ம வந்து கடவுள் மறுப்புவாதத்துக்கான அரசியலை முன்னிற்கும் போது நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அந்த நோக்கத்தோட செயல்பட்டதனால அப்படியான ஓவியங்கள் வந்துருச்சுன்றீங்க. அதுக்கான காட்சிகளை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து அழகாகவே முன்னெடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான செயல்பாடு தான். நம்ம வந்து ஒரு அரசியல் மயமாக இருக்கிறோம், அதுக்கான வேலையை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு குரலில் வந்து நம்ம இப்போ வந்து அரசியல் ஆக்கியிருக்கமே ஒழிய, இதை நம்ம சொல்லிக்கிறோமே ஒழிய, இதிலிருந்து ஒரு காட்சி வடிவத்துக்கு அது நம்மளுக்கு நகர்த்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நகர்த்தவும் இல்லை. இல்லை, இப்போ ஓவியங்கள் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கிறது இருக்கு இல்லையா, நீங்கள் கட்டுமானத்துக்கு தயார்படுத்திருக்கிறீங்க இல்லையா, இது வந்து ஒரு அதிகாரத்துக்கானதா ஒரு குரலுக்கானதா இல்லை? இப்போ நான் இந்த அமைப்பை நான் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா நம்மக்கிட்ட மொழி வந்து ஏறக்குறைய 300 சொல்லு தான் இன்றைக்கி இருக்குது அன்றாட புழக்கத்தில். நம்ம வந்து ஒரு மொழியை வந்து 2ஆம் மொழியாக மாற்றிட்டோம். 300 தமிழ் மூமெண்ட்டில் வந்து நம்ம பண்ணது என்னென்னா தமிழ் மூமெண்ட்டு வெளிப்படையாக நடக்குது. தமிழ் அரசுகள் வந்து தமிழை முன்னிறுத்துகிற திராவிட கருத்தியல் அரசுகள் இருக்குது. ஆனால் இது என்னென்னா தமிழை 2ஆம் பாடத்திட்ட மொழியாக ஆக்கிட்டோம். நம்ம இப்போ தான் கொஞ்சம் விழிப்படைஞ்சு இந்த புதிய கால அரசு தான் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் தமிழை முதன்மைப்படுத்தணும்னு இப்போ ரொம்ப பின்னாடி நம்ம அதை ரியலைஸ் ஆகிடுறோம். ஆனால் நம்மளோட மூமெண்ட்டில் 2ஆம் மொழியாக தான் ஆக்கியிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்தி எதிர்ப்புக்கான இடங்களில் இருந்து மொழி என்ன செஞ்சுருக்குன்னா ஆங்கிலத்தை முன்னிறுத்தி வந்து 2ஆம் மொழி ஆக்கியிருக்கு. எப்படி ஹிந்தி வந்தால் இது 2ஆம் மொழி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தை முன்னிறுத்தி நம்ம 2ஆம் மொழி ஆகிட்டோம். அப்போ மொழி சர்வேவில் இருக்குதா அப்படின்னா சர்வேவிலையும் மொழி இழந்துருச்சு அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம வேலைவாய்ப்பு பிற இடங்களில் சர்வதேச மொழி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு கலோனியலைசேஷனில் கிடச்சதை ஒட்டி நம்ம இன்றைக்கி உலகளாவிய ஒரு வாழ்வாதாரத்தை அடைஞ்சிருக்கின்றதுல எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் என்னென்னா தமிழுக்கான
வாழ்வாதார தளத்தை வந்து நம்ம படிப்படியாக குறைச்சிக்கிட்டோம். இல்லை அதை தமிழ் அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த உலகமய சூழலில் நம்ம இந்த இடத்த நெருங்கியிருப்போமா? உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அது ஈஸியாக நெருங்கியிருக்கலாம். அது வந்து ஒரு தடையெல்லாம் இல்லை. தமிழ் இருந்தால் நீங்கள் இன்னும் கூட வேகமாக நெருங்கியிருக்கலாம். இன்னும் வேலை அதை தான் வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பேசுகிறேன்னா, நம்ம இந்த கால சூழலில் ஓகே 300 சொல்ல தான் வச்சுருக்கோம். அன்றாட புழக்கத்தில் 300 சொல்லுக்கு மேலே நம்ம இல்லை. அப்போ இந்த சூழலில் நீங்கள் மொழியை எப்படி முன்வைக்க போகிறீங்க? உங்கள் அறிவு சார்ந்த இடத்துலையா? அதெல்லாம் முன்வைக்க முடியும். உங்கள் சர்வேவலுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே நம்மளுக்கு சர்வேவில் பிற மொழி சார்ந்த இடங்களில் போய் நல்லா ஃபிட்டாக ஆகிட்டோம். இப்போ அதை தான் நான் லத்தீன் தமிழ்னு அதை சொல்கிறேன். அந்த கோணத்தில் தான். அதாவது நம்ம என்னென்னா, இந்த மொழி இயக்கங்களோட வழியில் தமிழோட கட்டமைப்புலேருந்து வெளியே வந்திருக்கிறோம். தமிழோட வரலாற்று ரீதியான புரிதலில் கட்டமைச்சிக்காமே ஒரு கருதுகோளுக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் அச்சு இயக்க மரபில் என்னென்னா, தமிழோட உரை மரபாக மட்டுமே தமிழை கொண்டு வந்திருக்கிறோம். தமிழோட இலக்கணத்தோட சொல் மரபான எழுத்து முறைகளிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஒலிப்பு முறையிலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்படி வெளியே வந்துட்டு நம்ம படிப்படியாக கலை இலக்கியத்தோட ஒரு 5 தலைமுறைக்கான ஒரு பெரும் கலை இலக்கிய பதிவும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் இது எதுவுமே தமிழ்லேருந்து கிளஞ்சதாக பார்த்தோம்னா, தமிழோட எதிர் மறுப்பு வாதங்கள் வழியாக நம்ம வந்து ஒரு புதிய வடிவத்தை அடைஞ்சிருக்கோன்னு ஒன்றாம் சொல்லாமல் ஒழிய இது தமிழோட தொடர்ச்சியை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஐரோப்பிய இந்திய கட்டுமான ஓவிய மரபிலிருந்து வரும்போது எனக்கு மொழி இயக்கங்கள் வந்து அவ்வளோ செறிவாக போனதாக என்னால் உணர முடியல. ஒரு பக்கத்தில் அது வந்து ரொம்ப ஒரு உள்ளார்ந்த அதிர்வுலேருந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ரத்த உறவாக அது துடிக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் கருத்தாக்கு ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக அது வந்து எதிர்கொள்ளுதா, இல்லை ஆவணங்கள் ரீதியாக எதிர்கொள்ளுதுன்னா எதிராளிகிட்ட ஆவணமோ தத்துவமோ இல்லை. ஆனால் இவர் தனக்கிட்ட எதிராளிகிட்ட ஆவணமும் தத்துவம் இல்லாத போது தனக்கிட்டையும் தத்துவம் இல்லை, எதிராளிகிட்ட தான் தத்துவம் வந்தது ஆவணம் இருக்குதுன்றதான ஒரு மாய் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தன்னோட மரபை மறுத்தவங்களாக ஆகிட்டாங்க. சிறுத்தாத மூமெண்ட்ன்றது தன்னோட மரபை மறுக்கிறதா ஆயிடுச்சு. இதுதான் இதனோட விளைவு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திராவிட இயக்கங்களோ, இது அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் போனாலும் கொஞ்சம் அதில் சில விஷயங்கள் இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ திராவிட இயக்கங்களோ சீர்திருத்த இயக்கங்களோ மொழியமயமாக வச்சு தான் கட்டமைச்சாங்க. ஆமாம். இப்போ மொழியமயமாக வச்சு கட்டமைக்கிறதுனோட காரணம் என்னென்னா, மொழியை பாதுகாக்கணும், மொழி மீதான அடக்குமுறை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அங்கே எதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மொழிக்கு பின்னாடி வந்து காட்சி இருக்குதுல்ல, ஒரு மரபு அறிவு தான் உங்களுக்கு அந்த சொல்லுக்கான காட்சியை தருது. இப்போ தமிழ் ஏன் நீடிச்சதுன்னா அதுக்கு அதோட மரபு புரிதல்னால தான் அந்த சொல் வந்து உங்களுக்கு பயிற்சி மல்னா கூட உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தருது, இல்லை ஒரு காட்சி அனுபவத்தை கொடுக்குது. அதை நீங்கள் இன்றைக்கும் வந்து அந்த சொல்லோட வேறு ஏதோ ஒரு புள்ளியிலேருந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றனால தான் தமிழ் வந்து நீடித்த மரபாக, அது வேறு ஏதோ ஒரு மொழியோ பதிவில் இருக்கிற மொழியாக இல்லாமல் இன்றைக்கும் பயிலக்கூடிய இடத்துல இருக்கிறோன்ற இடத்த நம்ம கோர்றோம் அன்றாட புழக்கத்தில். அதாவது எந்த மட்டத்தோட ஜனங்களும் அதை புழங்குறாங்க. அது வெறும் பல்கலைக்கழக மொழியாக இல்லை, இல்லை ஒரு இலக்கியவாதிகள் மொழியாக இல்லை, அது வெகுஜன திரளோட மொழியாக இருக்குது. இப்போ சங்க இலக்கியம் இது சமஸ்கிருத மொழி மாதிரி அது இல்லை. இல்லை, அது வந்து ஒரு வெறும் பெண்களுக்கான மொழி கிடையாது சமஸ்கிருதம். அது வெறும் ஆண்களுக்கான மொழி. அது வெறுமே வந்து பூஜை புரஸ்காரத்துக்கு மட்டும்தான் பயன்படும். அதில் இருக்க இலக்கியங்களை யாருமே படிக்க போகிறதில்ல. அந்த இலக்கியங்கள் தமிழோட சம்மந்தப்பட்டதில்லை, கிடையாது. அது சமண பௌத்தத்தோட சமஸ்கிருத வடிவங்கள் எதுவுமே தமிழோட சம்மந்தப்பட்டதில்லை. அப்போ இந்த சமஸ்கிருத உரையாடல் அதனோட இந்திய பரப்போட அதனோட கூறுகளுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நம்ம ஒட்டுமொத்த சமஸ்கிருத இந்திய பதிவு முழுதும் எதிர்க்கிறோமா, எல்லாம் நம்மளோட இடத்துக்குள்ளே இருக்க என்னமானா நம்மளோட ஒர்க்கை தான் நம்ம பேச வேண்டியது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மொழி இயக்கங்கள் செயல்பாடு எல்லாமே ஒரு கோணத்தில் வடமொழி எதிர்ப்புன்ற இடத்த மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்றுக்கூறுகளில் வேலை செஞ்சுருந்தாலும் நம்மளோட மரபை நம்மள்கிட்ட கடத்தினாங்களான்னா கடத்தலை. அப்படி எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப மரபை கடத்தலைன்னா அந்த உணர்வு எப்படி அரசியல் ரீதியாக பாதுகாத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அரசியல் ரீதியாக நம்ம மொழியை பாதுகாத்துருக்குறோம், நம்ம திராவிட இயக்கம் அப்படிங்கிறது மூலமாக பாதுகாத்துருக்கோம்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எங்கே அதை மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, இது மறுக்கிறதே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இப்படி சொல்லலாம், நம்மளுக்கு ஒவ்வொரு பெயரும் வந்து இப்போ நம்ம பெயரை எல்லாமே பெயராக மாறிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா பெயரும் வேறுபாடோடு இருக்கும். இப்போ நம்ம தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுலேருந்து ஒரு மரம் செடி கொடி ஆண்கள் எல்லாத்துக்குமே வந்து அது குழந்தையாக இருந்தா என்ன, வாலிபத்தில் இருந்தா என்ன, பெண்ணாக இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம யானையை சொல்லலாம். இப்போ இது இந்த மாதிரி நான் உரையாடும் போதும் ஜனநாதன் ஒரு டைரக்டர் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னார். ஓகே, அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நான் புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சரி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ என்னென்னா, கண்ணதாசன் சொல்கிறார், தமிழ் பாருங்க ரொம்ப அற்புதமான மொழி தான், ஒன்றுத்துக்கே பல பேர் அதுக்கு இருக்கும். ஓகே,
அவர்கிட்ட உதாரணம் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார், யானைன்னு ஒன்று இருக்குது வச்சுருக்கோம். ஆனால் யானைக்கு ஒரு 16-17 பேர் இருக்குது. வேழம், களிறு, பிடி, அது இதுன்னு நிறைய பேர் இருக்குது. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேட்குறாரு. சரி, அப்போ ஏனன்ற ஒன்று மட்டும் இன்றைக்கி எடுத்துருக்கோம், மீதி 16 விட்டுட்டோம் இல்லை? ஆமாம், இப்படி தான் தமிழ் மாறி இருக்கு. ஓகே, நம்மளோட பல சொல் இருக்குல்ல, பல பேர் இருக்குது ஒன்றுத்துக்கு. அது எல்லாத்தையும் நீக்கிட்டு என்னென்னா வெறும் பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஆணும் பெண்ணும், ஆண் யானை பெண் யானைன்றோம். பழையில பிடின்னா பெண் யானை, களிறுன்னா வேழம்னா ஆண் யானை. அப்போ வந்து பெயர் இடத்துல பாலை இணைஞ்சு பேசுனது பெருசா, வெறும் பெயரை எடுத்துக்கிட்டு அது ஆண் பெண் பாலுன்ட்டு இன்றைக்கி உலகளாவிய மொழியோட நம்ம வந்து கலந்துட்டோன்ற இடத்துல இருக்கிறது வந்து வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற மொழியை நம்ம கட்டமைச்சிக்கிட்ட விதத்தில் அது வெறும் பெயரை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட பண்பாட்டு வாழ்வோட பல்வேறு பரிணாமங்கள், இந்த உறவுகளை இழந்துறதோட விளைவுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற மொழி. ஓகே, இவ்வளோதான் அந்த இடம். புரியுது. அப்போ இது வந்து கடந்து வந்துச்சு அப்படின்னா மொழி அரசியலில் எதிர் ஆட்டம் தான் நம்ம ஆடிக்கிட்டே இருக்கோம். உள்தரப்பில் ஆடினோன்னா நம்மளே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ சமணம் ஆயிட்டோம்பா, பௌத்தம் ஆயிட்டோம்பா, இதெல்லாமே வந்து ஆரியன் கொடுத்ததும்பான்னு நம்ம நினச்சிக்கிட்டு என்ன செய்யறோம்னா நம்மளது எல்லாத்தையும் கைவிட்டுக்கிட்டே வந்துட்டோம். அப்போ இந்த சிறுத்தவாத இயக்கங்கள் அதனோட காலங்களில் அது எதிர்கொண்ட விதங்களில் எது சரி தப்புன்னு தீர்மானிக்காமல் எல்லாமே எதிராளிக்கு கொடையாக கொடுத்துட்டு வந்து நம்மளோடதெல்லாம் விட்டுட்டு வெறுமே ஆளாக நிற்கிறோம். வெறும் ஆளாக மாறிடுறோம். மொழி பயன்பாட்டுலையும் வெறும் பெயரை மட்டும் வச்சுருக்கோம், மரபை விட்டுடுறோம். அந்த இடத்துல நீங்கள் மரபு இழந்தவரை நம்ம மாறிட்டோம். ஓகே, இப்போ நீங்களும் நானும் மரபு இழந்த ஆள் தான். நம்மளுக்கு மரபுலாம் இல்லை. புதிய மரபுன்றது இந்த கருத்தாக்க மரபு தான். அப்போ மொழியோட பதிவு, அதனோட அறிவை நீங்கள் எப்படி திரட்டுவீங்க அப்படின்னு கேட்டால், முதல் முறையில் சமணத்திலேருந்து பௌத்தத்திலிருந்து வடமொழியிலிருந்து தமிழ் ஒடுவிக்கப்பட்டிருக்குன்னும் போது நீங்கள் சங்க இலக்கியத்தையோ தமிழோட எல்லா பதிவுகளையுமே மறு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த என்னோட கட்டுமான மரபு இந்த விஷயங்களை பதிவு பண்ணுவோம், மீள்பார்வைன்னு தான் அதுக்கு டைட்டில் வச்சுருந்தேன். ஓகே, ஏன்னா ஏற்கனவே 10ஆம் பொதுவாக நம்ம பார்த்த இடத்துலேருந்து விலகி இப்போ இது என்ன மீண்டும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் வருது நம்மளுக்கு. இப்போ அதே முறையில் நான் எப்படி ஓவிய சிற்பத்துக்குள்ளே இது இப்படி இதுதான் சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவோ தட்சிணாமூர்த்தியோ வேதத்தெல்லாம் சொல்லலை, ஆரிய மரபு அது பின்பற்றலன்றலாம் வெளிப்படையாக தெரியுது அது. அப்போ இதெல்லாம் எனக்கு தெரிய வரும்போது இது ஏன் வந்து பிற மொழியாளர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அதை கடத்தினாங்கன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட அந்த இடைவெளி பெருசாக இருக்குது. ஓகே, அப்போ வந்து 2 விதமான ஸ்கூலை நான் இந்தியன் ஸ்டடீஸுக்கு வரும்போது பார்க்குறேன். மொழி பள்ளி மட்டும் இல்லை, அங்கே கணித பள்ளியும் இருக்குது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகுன்னு 2 ஸ்கூல் வந்துடுது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். அப்போ எண்ணும்ன்ற ஸ்கூலில் தான் இசை, ஓவியம், சிற்பம் எல்லாம் வருது, கலைகள்லாம் வருது. எழுத்துன்றது வந்து தனியாக நிற்குது. இப்போ எழுத்து இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எழுத்தை மட்டுமே கொண்டு வந்திருக்குது. எண்ணுன்ற அறிவு சார்ந்த பின்புலங்களில் எதையுமே கொண்டு வரல. அப்போ எனக்கு என்ன இங்கே முன்னுரிமை கிடைக்குது, இந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் மேலே நோக்கி வர வேண்டியிருக்குது. அப்போ நான் வந்து செம்மொழி இது கோயம்புத்தூரில் மாநாடு நடக்கும்போது அந்த லோகோலாம் நான் தான், எங்கள் டீம் தான் டிசைன் பண்ணுவோம். ஓகே, அப்போ வந்து நான் வந்து தமிழ் ஆட்களோடு திரும்பவும் வந்து ஒரு 3வது முறையாக வந்து ஒரு பெரிய அந்த சித்திரங்கள்லாம் போடுற வேலைகளில் திட்டம் பண்ணுறோம். விவாதமாக இருக்கு. ஆமாம், அது வந்து எனக்கு ஒரு 2-3 ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ஓவராலாக கவர்மெண்ட்டோடைய சேர்ந்து இந்த காட்சி தொகுப்பை உருவாக்குறத பற்றி ஒரு டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைம் பண்ணோம், தஞ்சாவூர் மாநாட்டுக்கு ஒரு டைம் பண்ணோம், அப்புறம் செம்மொழி மாநாட்டுக்கு பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம். அப்போ எனக்கு திரும்ப 3 முறை இதுக்கு வந்து அப்படியே சங்க இலக்கியமோ நம்மளோட வரலாற்று தடங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு அரசுகள் முயற்சி செய்யாமல் இல்லை, அதனோட உழைப்புகளும் மதிப்புகளும் ரொம்ப பெருசாக இருக்கும் இயக்கங்களுக்கான இடங்களுக்கு. ஆனால் அதுக்கு பங்களிக்க முயற்சி செய்யும்போது ஓவிய சிற்ப மரபுக்கான பின்னணியிலிருந்து இந்த சொல்லாடல் வழியாக காட்சியாக்கவே முடியல. ஆனால் அந்த காட்சிகள் வேறவா இருந்தது. அப்போ தான் நான் வந்து செம்மொழி இந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ தமிழ் அறிஞர்களில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்களாம் ஒத்த கண்ணுங்க தான், உங்ககிட்ட 2 கண்ணில் 1 கண்ணு காணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இந்த மீட்டிங்கில். அது இன்றைக்கி வரைக்கும் நான் பல இடங்களில் சொல்கிறேன். நம்மளை வந்து ஒரு தமிழ் அறிஞர், நம்ம தமிழ் மூமெண்ட்டுக்காரனா ஒத்த கண்ணோட தான் நம்ம தெரிகிறோம். நம்மளோட எண்ணுன்ற அறிவை நம்ம எடுக்காமல் எழுத்துன்ற அதிகாரத்தின் மேலே இயங்குறோம். அதனால் வந்து எழுத்து மூமெண்ட் வந்து ஒரு அதிகார நிலைப்படுத்துகிறதா இருக்குது. அதை வந்து தொடர்ந்து செய்து எதிராளியோட அதிகாரத்தை வந்து ஒடுக்கிறதுக்கு எழுத்து வந்து பயன்படுது அப்படின்ற இடம் வரைக்கும் சரியாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட அறிவை அது வந்து அகழ்ந்தெடுத்து அதுக்கான பயனீட்டு தளங்களில் திரும்பவும் வந்து அப்ளைடாக அது மாறி இருக்குதா, பயன்பாட்டு தளத்தில் செயல் வடிவத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா அப்படின்லாம் கேட்டோம் அப்படின்னா
அதுக்கு பெரிய அளவுக்கு எந்த செயலற்றதாக இருக்குது. தனிநபரோட செயல்பாடுகள் இருக்குது. இப்போ நான் வரேன்னா நான் மட்டுமே வரலல்ல, தொடர்ந்து ஒரு சிற்பங்களோட செயல்பாடுகள் வழியாக தான் இப்போ நான் இதுக்கு வந்திருக்கின்ற இடத்துல இது வந்து இந்த இயக்கங்கள் வந்து கவனத்தில் எடுக்காதான் இருக்குது. இதுதான் வந்து பெரிய பின்னடைவாகவும் நான் பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து காட்சியாகவே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் பூமோட ஒரு பிரைன் வெர்ஷனுக்கு வந்துட்டோம், ஏஐலாம் வந்துட்டோம். காட்சியாக தான் இது எல்லாமே இருக்குது. இப்போ காட்சியாக மாறிட்ட சமூகத்தில் உங்களுக்கு வந்து காட்சி தேவைப்படுது. அப்போ அந்த காட்சியை மொழி சார்ந்த இயக்கங்கள் காட்சி இழந்துட்டு வெறும் அரசியல் ஆகி போன காலத்தில் இருந்து நம்ம திரும்பவும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, மொழி காட்பாடுக்கான கருத்துருவங்கள் அகழ்வாய்வுனால மொழியியல் செயல்பாட்டின் வழியாக ஒரு தொல்லியல் சான்றுகளோட வரலாற்றியல் மதிப்பீடுகளோடு நம்மளுக்கு வந்து விடுபடுற ஒரு இடத்துல இருக்கிறோம். அதுக்கு நீண்ட சண்டையை போட வேண்டியிருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த எண்ணுக்கான அறிவுக்கான காட்சிகளை கைமாற்ற வேண்டியது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த கைமாத்திர வேலையை செய்ய வேண்டியதுன்றது என்னோட தொடர்ந்த அனுபவங்கள் வழியாக கிடைச்ச பயன்பாட்டில் இருந்து இப்போ வந்து இளைய தலைமுறைக்கு இதை எப்படி காட்சியாக்க பண்ணுறது. அப்போது என்னுடைய கடமை என்னை போன்ற திறனவர்கள் இன்னும் பல பேருக்கு வந்து இளைய சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குங்கிறீங்கள. திருக்குறளை இளைய சமூகத்தையும் தாண்டி குழந்தைகள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை ஏன் இருப்பதாக நீங்கள் கருதுறீங்க? ஏன்னா இப்போ வந்து 2 கோணங்கள் வந்து இது மாறுது. தமிழோட இந்திய ஆய்வு பணிகளுக்குள்ளே இருக்கிற தொல்லியல் வரலாற்றியல் கூறுகள் வந்து இப்போ தான் துலக்கம் அடைகிறதோட தொடக்க வாசலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஓகே. இப்போ ஏற்கனவே இப்போ சிற்ப வடிவங்கள் இப்போ ஏன்னா என்னோட பயிற்சின்றது பொருளின் பொறுத்துறது, ஒரு வடிவம் எப்படி வந்து உருவாகி வந்திருக்குதுன்றது தான் என்னோட ப்ராக்டிஸ், என்னோட ஆய்வு. அதுதான் இப்போ என்னோட தொடர்ந்த இடங்களில் இந்தியா முழுதுமான இடங்களில் மேலைய படிப்பின் வழியான இடங்களில் அவங்க முன் வச்ச வடிவத்துக்கும் நம்மளுக்கிட்ட இருக்க வடிவங்களை இப்போ சில திறனாளர்களோ அதுக்கு அந்த துறை சார்ந்த ஆட்களுக்குள்ளே தான் அது இருக்குது. இப்போ நான் வெறும் ஆய்வாளரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெறும் ஆய்வாளர் இல்லை, நான் வந்து ஒரு துறை சார்ந்த ஒரு பங்களிப்பாக இருக்கிறேன். அதில் மேலைய மரபும் எனக்கு தெரிகிறதுனால இந்திய மரபு பயிற்சிக்குள்ளேயும் வரேன். அது வந்து இறையல் கட்டுமானங்கள் வந்து இறையல் கட்டுமானத்தை மீறியும் நான் என்னோடய வரலாறு இருக்குனால அதுக்கு காட்சி பண்ண போக வேண்டியிருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த கோட்பாடுகளோட இடங்கள் வந்து பெரிய பங்களிக்கலை. அது ஒரு பொதுவாக ஐடென்டி பண்ணி அது வெளியே நின்றுடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் சிற்பம்னு சொல்கிற வழக்கு இல்லை. சிற்பம்னா வந்து தத்துவன்றத ஒரு முழு பரிணாமத்தை சொன்னால் தான் சிற்பம்னு சொல்லணும். மீதி எல்லாத்தையும் படிமம் தான் நம்ம சொல்லணும். இப்போ தட்சிணாமூர்த்தின்னு அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்ல பிரம்மான்னா, இந்த பிரம்மாவும் தட்சிணாமூர்த்தியுமே படிமம் தான், அது முழு தன்மை கிடையாது. ஓகே. அப்போ படிமன்றது என்னென்னா அந்த முழு பரிணாமத்தோட ஒரு கூறு தான் அந்த படிமம். அப்போ அதுக்கு பல பரிணாமங்கள் இருக்குது. அப்போன்னா தட்சிணாமூர்த்தின்றது சிவனோட ஒரு கூறு. கருவறையில் சிவனோட வடிவம் இருக்காது, ஏன்னா சிவன்ற பரிணாமத்தை நீங்கள் கன்சியூம் பண்ணவே முடியாது. அதனால அதோட 3 விதமான வந்து காத்தல் அழித்தல் அப்படி இருக்குல்ல. இப்போ இந்த 3 இடத்துல இருக்குது. அந்த 3 இடத்தோட உருவகத்தை மட்டும் அது வச்சுக்குது. அதை வந்து நம்ம ஒரு லிங்க திருமணின்னு சொல்கிறோம். நான் அந்த யோனி வடிவத்துக்குள்ளே இருக்கிற ஆண் பெண் குறியோட இணைவான இடமா அதை வச்சுருக்கோம். அது வந்து பிரபஞ்ச இயக்கத்தையே சொல்லுது, உயிரோட தோற்றத்தை நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ அதனோட கருவறையாக அது இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு உள்ளடக்கத்துக்கு தான் அது இருக்குது. அப்போ அங்கே ஒரு அரூப தளம் இருக்குது, அங்கே ஒரு வடிவம் இருக்குது, அது அரூப குறியீடாக இருக்குது. அது மனித உறுப்புக்கான ஒரு இடமா இருந்தால் கூட அதனோட இயங்கு நிலையோட அரூப உணர்வு அது சொல்லுது நம்மளுக்கு. இறைன்றவர் யாருன்னா தொடர்ந்து இயங்குற, எல்லாத்தையும் படைக்கிற, இல்லைன்னா எல்லாத்தையும் உருவாக்கி அழிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு 3 கருத்தாகத்தை அது வச்சுருக்குது. அப்போ லிங்கன்றது ஒரு அருவ வடிவம் தான், உருவம்னு சொல்லலாம். உருவமாக நம்மளுக்கு தெரியுது, அருவமாகவும் நம்மளுக்கு தெரியுது. இந்த உருவத்துனா அருவத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ நம்மக்கிட்ட எப்படி சிந்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் குறியீடாக மாற்றி அதனோட அரூபத்தில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட மரபாக இருக்குது. இப்போ வைணவத்தில் நம்ம போனால் அந்த பார்க்கடல் மேலே படுத்துக்கிட்டு இருக்கிறதா இவர் இருக்கிறார்ல, ஆமாம், தூங்கிக்கிட்டே இருக்கிறார் பெருமாள் இருக்காரு. பெருமாள் அவர் தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறார், அவர் முடிக்கவே இல்லை. அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்போ ஒரு பிரளயம் அப்படின்றது தான் அந்த கருத்தாக்கம். அப்போ வந்து அவர் தூங்கிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றது தான் முழு பரிணாமத்துக்கான சிற்பம். அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் தான் முழு பரிணாமத்துக்கான சிற்பம். மீதி எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 அவதாரத்தில் வருவார்னா படிமம் தான். ராமர்ன்றது படிமம், ஓகே, அதுக்கு சிற்ப அந்தஸ்து கிடையாது. கிருஷ்ணர்ன்றது படிமம், அதுக்கு ஒன்றும் சிற்ப அந்தஸ்து கிடையாது. அப்படி தான் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ என்னன்னா இந்த படிமங்கள் வந்து ஒரு முழு கருத்தாக்கத்தில் வச்சுருக்குது. ஆனால் ஐரோப்பிய மரபு என்னென்னா எந்த ஒரு தனி பொருளையும் அது ஒரு சிற்பம்னு சொல்லுது.
இன்னைக்கு நம்ம வெகுஜன வழக்கில் என்ன ஆகிட்டோம்னா எந்த வடிவம் இருந்தாலும் அது சிற்பம்னு, எந்த படம் இருந்தாலும் அது வந்து நம்ம ஓவியம்னு நினச்சிக்கிறோம். உங்கள் பின்னாடி இந்த தமிழ் தாய் கூட சிற்பம் தானே? தமிழ்தாய் வந்து இப்போவும் இதே மாதிரியான இந்த உரையாடல் வழியாக வந்து ஒவ்வொரு முறையும் வந்து என்னோட வாத்தியாருங்க என்ன தான் செய்ய சொல்லுவாங்க. அப்படி செஞ்சது தான் தமிழ்தாயோட சிலை. இப்போ இந்த சிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்க இலக்கியம் குறித்து நம்மளோட புரிதல் இருக்குல்ல, இந்த ஆய்வாளர் வச்சு புரிதலை மறுக்கிறது தான் அது. இதுவும் என்னென்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டாக 2 வந்து ஜெயலலிதா பீரியட்லேயும் தமிழுக்கு வேலை பார்த்தாங்க, இப்போ கலைஞர் அவரோட பீரியட்லேயும் வேலை பார்த்தாங்க. இது வந்து ஜெயலலிதா பீரியடில் மதுரையில் வைக்கிறதுக்கான ஒரு சிற்பம் கேட்டாங்க. ஒரு 136 அடிக்கான மாடல் இது. ஓகே. இதில் என்னென்னா, இப்போ என் திசை யானை மேலே, என் திசை குறிக்கிற யானையோட பீடத்து மேலே இருக்கிறாங்க. ஓகே. அப்போ வந்து தமிழ் என்று இளமையாக இருக்கிற மாதிரி அவங்க இளமையாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்னென்னா, நம்மளோட அகம்ன்றது 5 நம்ம நினைக்கிறோம், 5 திணைன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து 7 திணை இருக்குது. 7 திணை, கைக்கிளை பெருந்திணை சேர்ந்து தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கைக்கிளை பெருந்திணை நம்ம விளக்கிட்டு அன்பின் 5 திணைன்னு சுருக்கிறது ஒரு அதுக்குள்ளே இருக்கிற சிறப்பு இயலுக்கு தான் ஒழிய அகன்றது 7 தான், 5 கிடையாது. அப்போ 7, ஏன்னா அந்த கைக்கிளை பெருந்திணை தெரிஞ்சால் தான் பின்னாடி நம்மளோட வரலாற்று போக்கில் இருக்கிற மாற்றத்தை நம்ம உணர முடியும். இப்போ சங்க இலக்கிய ஆய்வில் பண்ண தப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, கைக்கிளை பெருந்திணை கைவிட்டது தான். வெறுமே வந்து 5 திணைன்னு நினச்சிக்கிட்ட இடத்துல வெகுஜன பரவல் இருக்குல்ல. நீங்கள் வந்து கைக்கிளையும் பெருந்திணை, அதனால தான் வந்து கைக்கிளை முதலாய் பெருந்திணை ஈராய் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஓகே. 2 சொல்லி 5 சொல்ல மாட்டார். முதல் சூத்திரமே அதான் தொல்காப்பியத்தில். அப்போ வந்து திணையை சொல்லும்போது வந்து கைக்கிளை முதலாய் பெருந்திணை ஈராய் வந்து 7 அப்படின்னு முடிச்சிடுவார். இப்போ அந்த 7 தான் நம்மளோட வந்து அக உறவுக்கானது. அதுலேருந்து தான் புறம் இருக்குது. அதை வந்து கொடியை ஏந்தி நிற்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நம்மள்கிட்ட மாறாமல் இருக்குது. நீங்கள் பல்வேறு தளத்துக்குள்ளே சமூகத்துக்குள்ளே போனீங்களாலும் இந்த 7 வந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்குது. அக உறவு ஒன்றும் செழுமையாக இருக்குது தமிழில். இதை நீங்கள் முன்னெடுத்தால் தான் நீங்கள் இந்தியாவை எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி 2வது என்ன, புறமரப்பை வந்து வீரசங்கிலியாக அணிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்மளோட குரலை வந்து செங்கோலா ஓகே இருக்கிறதா வந்து அந்த 3த்தை குறிக்கிற அறம் பொருள் இன்பம்ன்ற குறிக்கிறத வந்து செங்கோலாக்கி இப்படி ஒரு சிற்பத்தை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, இந்த உரையாடலை இவங்க இது வரைக்கும் இப்படி மாறி மாறி சொன்னதை, ஏன்னா இந்த ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்களே அப்படின்றத ஒரு உருவப்படுத்துகிற விஷயம். அப்போ இந்த இருக்கிற 3மே வேறு வேறு விஷயத்த சொல்லுது. இப்போ நம்ம புறத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். கரெக்டு இல்லை, அகம் சார்ந்தான் புறம். இப்போ நம்ம என்ன இப்போ இன்றைக்கி வரலாற்று புறமாகவே பேசுகிறோம். அதுக்கு ஒரு அகம் இருக்கணும்ல அப்படின்றது வந்து நம்ம படிக்கவே இல்லை, நம்மக்கிட்ட வந்து சேரலை. எக்ஸாக்ட்லி. அப்போது இந்த சிலைகள் வழியாக இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட முடியும். அதற்கான ஒரு 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 கூறாக நீங்கள் அதை பயன்படுத்துறீங்கன்னு எடுத்துக்கலாமா? குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குழந்தைகளை தான் போகணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கூறுகள் அவங்க தான். ஓகே. ஏன்னா இவங்க கிட்ட, ஏன்னா சர்வைவலாக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எந்த பின்னடைவும் நம்மளுக்கு இல்லை. மொழி வந்து உங்களுக்கு வந்து சர்வைவலாக இருக்கணுமான்னா அதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். ஆனால் மொழி இன்னைக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்றது மொழியை விட உங்கள் பண்பாட்டு ரீதியான அந்த கிளைத்தல் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதை நான் அரசியலாக புரிஞ்சிக்கல. நீங்கள் உங்கள் பண்பாட்டிலேருந்து கிளையிறீங்களா இல்லை துண்டிச்சு நீங்கள் வெளியே போயிடுறீங்களான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அப்போ என்னென்னா, உங்கள் பண்பாட்டிலேருந்து நீங்கள் கிளையணும் அப்படின்னும் போது வெறும் சங்க இலக்கியன்றது வெறும் இது கிடையாது. உங்கள் வாழ்வியல் இருப்புக்கான ஒரு உச்ச வடிவத்தில் தான் அது வெளிப்படுது. அப்போ நீங்கள் வாழ்ந்தன்ற உச்ச கூரை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே ஆளுமை செலுத்தணும், உங்கள் இறையாண்மை நீங்கள் அடையணும். அதுதான் இந்த இடம். அப்போ அதை நீங்கள் எப்படி சொல்லலான்னா, வெறும் தனி திரட்டு பாடலாக தனித்தனி கருத்தாக்க பாடலான்றதை விட வள்ளுவர் மட்டும்தான் ஒரு முழு சமூக கட்டமைப்புக்குள்ள இருக்க அகம்புறம் வாழ்வியலோட அனைத்து கூறுகளும் அனைத்து விதமான வயதினருக்கும் அனைத்து விதமான நிலைப்பாடுக்குள்ளே இருக்கிற ஒரு தொழில் முனைவோருக்கும் அரசு இறையாண்மைக்குள்ள பங்கு பெறவங்களுக்கான அனைத்து உரையாடலும் ஒரு நிகழ்த்துறாரு. அப்போ அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதை ஒழிய அது மாறாமல் இருக்குது. ஓகே. இன்றைக்கும் உலகம் முழுதும் இருக்கிற அனைத்து பேருக்கும் அது பொருந்தது. அதனால தான் உலக பொதுமறை ஆமாம் அப்படின்னு இப்போ இருக்கவங்க சொல்கிறாங்க. உலக பொதுமறைன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு மட்டமான வார்த்தை தான். அப்படியா? அவர் என்ன பழைய ஆட்கள் கூட கல்லாடனார் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ வந்து அறுவகை சமயம் இருந்து தான் அவங்களுக்குள்ளே அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் குறளோட முப்பால் வந்ததுன்னா வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டை கிடையாது அப்படின்னு வந்து தமிழ் சமூகத்தோட பழைய இறையல் கூறுகளோட தொடக்க கால இடங்கள்லேயே வள்ளுவரை எதிர்கொள்ளும் போது அவங்க வந்து அதோட வந்து இணைவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்று இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாமியருக்கோ ஒரு பௌத்தருக்கோ கிறிஸ்துவருக்கோ எந்த சமூக பண்பாட்டு தளத்தில் இருக்கவங்களும் குரலில் கேட்ட உடனே அவங்களுக்கு தனக்கானதுன்னு உணர்றாங்க. ஆமாம் ஆமாம்.
அந்த வடிவத்தில் இன்றைக்கி ஒரு 32 மொழிக்கு குரல் போயிருக்குது. இன்றைக்கி குரலை வந்து வெறும் தமிழ் சமூகத்தோட தமிழோட இந்த வட்டார எல்லைக்குள்ளே உரையாடுற இடத்துல குரல் இல்லை. ஓகே. குரல் வந்து உலகளாவிய எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி உலகம் முழுதும் போன பல்வேறு தமிழ் குடிகளுக்கான இடங்கள்லையும் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ தமிழர்கள் தங்களுக்கான மொழிக்கான ஒரு அடையாளன்றதை மாரி குரலை நீங்கள் கையாளுறது வழியாக உலகத்துக்கே வந்து தலைமை பண்பை சமூக பண்பாட்டு கூறில் எப்படி நீங்கள் மேலாண்மையாக இருக்கணும் அப்படின்றது வழிகாட்டக்கூடிய ஒரு தகுதியை குரல் தருதுன்றதான் நான் பார்க்குறேன். அப்போயே அது மட்டமாக இருக்குன்றீங்க அந்த வார்த்தை. எது உலக பொறுமறையும் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. மறைன்றது திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மத கோட்பாட்டுக்குள்ளே போகுது. ஓகே ஓகே. அப்போ அந்த வார்த்தையே இதுக்கே ஒப்பில்லாத வார்த்தை. ஒப்பில்லாத வார்த்தை. அதெல்லாம் இடைக்கால இந்த காலனி காலத்துலேருந்து உருவான மொழி கோட்பாட்டு அரசியல் நிகழக்கூடியது. அதெல்லாத்தையும் வந்து நம்ம கொண்டாடணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. இன்னொன்று கேட்டிங்கன்னா காட்சி இன்றைக்கி தேவையாக இருக்குது. அந்த காட்சியை நீங்கள் எப்படி அதோட கொண்டு போகணுன்னும் போது 2 விதமான நெருக்கடி வருது. ஏன்னா அந்த குரல் வந்து காட்சியாக இல்லை, அது வந்து ஒரு தர்க்கவியல் அனுபவமாக இருக்குது. உங்களுக்கு எனக்குமான உரையாடலாக அது இருக்குது. வள்ளுவரே என்னென்னா அதை செப்பல் ஓசையில் தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றதா. இல்லைன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அவர் ஒரு பதில் சொல்லுவார்ன்ற வடிவத்தில் தான் அந்த வெண்பா கூறு இருக்குது. இப்போ அதையே நம்ம சந்திப்பிரித்து தான் படிக்கிறோம். அதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சிலையில் ரொம்ப நான் முக்கியமாக பார்த்தது, இப்போ ஒரு குறள் எடுத்துருக்கீங்க, சுழன்றும் மேற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை. இது நான் வந்து படிக்கும்போது நான் பள்ளிக்கூடத்தில் படித்ததாக இருக்கட்டும், நீங்கள் படித்ததாக இருக்கட்டும், மேலே வந்து ஒரு 4 கீழே வந்து 3 இப்படி தான் வந்து பிரிச்சிருப்பாங்க, 7ஆக பிரிச்சிருப்பாங்க. பார்த்தா ஒரே வரியில் போட்டிருக்கீங்க. இப்போ ரொம்ப கொஞ்சம் தொடர்ச்சியாக வாசிப்பு இருக்கிறவங்களால தொடர்ச்சியாக படிச்சிட முடியும். ஏன் அப்படி எழுதுறீங்க? குறிப்பாக நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இப்போ பேசும்போதே கூட சொன்னீங்க, அது நிறைவு கேள்வியாக கூட எடுத்துக்கோங்க, சொற்களை எழுந்துட்டோம் பான்றீங்க. திருக்குறளில் இவ்வளோ சொற்கள் இருக்கே, சொற்களை நம்ம கடத்திட்டு தானே போகிறோம். ரெண்டுத்துக்கும் பதில். இப்போ என்னென்னா, இப்போ இந்த இதில் நான் முக்கியமாக அந்த சிற்ப பீடத்தில் வந்து ஒரு குறளில் 2 சொல்ல வச்சுருக்கிறேன். ஆமாம். அந்த 2 சொல்லுன்றதுன்னா அதனோட 2 அடியில் இருக்கிற ஒரு அடியில் ஒரு சொல்லு, இன்னொரு அடியில் ஒரு சொல். சரி அப்படின்றது. ஆமாம். இப்போ இந்த 2 அடின்றது சிந்தனையில் தான் இருக்கணும், வரியாக இருக்கக்கூடாது. இப்போ அச்சு இயக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெண்பாவை பதிவிக்கிடும் போது 4 அடியில் வெண்பா இருக்கும், வந்து 2 அடியில் குரல் வெண்பா இருக்கும் அப்படின்றத வரியாக்கிட்டாங்க. இல்லை போலையில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வரியில் கூட 4 அடி வெண்பா எழுதியிருக்கலாம், குரலை வந்து ஒரே வரியில் கூட 2 அடியாக எழுதிடுவாங்க. அப்போ இந்த அடின்றது சிந்தனையை கூற குடிக்குது. அது 3 சீரில் இருக்கலாம், 7-8 சீரில் கூட அந்த அடி இருக்கலாம். இப்போ வள்ளுவர் வந்து என்னென்னா 3 சீர்லேயே ஒரு அடியை முடிச்சிடுறாரு. ஒரு கேள்வியை போட்டு அடுத்த 3 சீரில் வந்து 2வது அடியை முடிச்சிடறாருன்னும் போது அதை யாரும் கட்டுடைக்கூடாதுன்றது அவரோட முடிவாக இருக்குது, அந்த உக்தியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை ரொம்ப பிரேக் பண்ணி அது புரிதலுக்காக தனிப்பொருள், அந்த புரிதல்ன்றது தான் நீங்கள் லத்தீன் தமிழருக்கான சான்று. எப்போ நீங்கள் சந்தி பிரித்து எழுதுறீங்களோ அந்த ஒழிப்புக்கான அலைவரிசையிலேருந்து வெளியே வந்துடுறீங்க. அப்போ வந்து குரலோட அந்த ரியாலிட்டி, இந்த அச்சு இயக்க மரபுக்கு முன்னாடி இருக்கிற கூறில் குரல் எப்படி பயிற்று நம்மளுக்கு வந்ததோ, அதனோட ஒழிப்பு அந்த கூறுகளோடு எப்படி வந்ததோ அதே வடிவத்தில் அதை முன் வைக்க பார்க்குறேன் நான். இல்லை அதே இடத்துல முன் வச்சா அது எளிமையான்னு கேட்குறேன். அதுதான் எளிமையானது. ஓகே, அது எளிமையானது. ஆமாம். இப்போ அதுதான் என்னோட கட்டுரைகள் வழியாக பின்னாடி நான் வந்து அதிகமாக பண்ண போகிறது அந்த பகுதி தான். ஓகே. அதன் வழியாக என்னென்னா, மொழி அதனோட பயிலக்கூடிய அது கட்டமைக்கப்பட்ட கூறுகள் வழியாகவே நம்மளுக்கு தொடர்ந்து வரும்போது தான் தமிழ் வரதா அர்த்தம். நீங்கள் இந்த உரை மரபாதை மாற்றி உரை மரபை படிப்பாக்கி விளக்கம் சொல்கிறதே மொழி கிடையாது. நம்ம எப்பவுமே விளக்கம் சொல்லலை. நீங்கள் வந்து சித்தர் பாடலாக இருக்கட்டும், சங்கலிக்க பாடலாக இருக்கட்டும், நேரடியாக இருக்கும், யாரோட சொல்ல அந்த சொல் இருக்குது. இப்போ அந்த வடிவத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். உலக மொழிக்கும் தமிழுக்குமான சிறப்பு என்னென்னா, என்ன சொன்னமோ அதே வழியில் எழுதியிருப்போம். பிற மொழிகள் சொன்னதுக்கும் எழுதுறதுக்குமான சம்மந்தம் இல்லாததாக தான் இருக்குது. அதனால தான் அதில் சிந்தனை தளமும் வேறவாக இருக்குது. தமிழ் வந்து அந்த இடத்துல தான் என்ன யோசிச்சதோ என்ன சொல்லுதோ அதே வடிவத்திலே அது எழுதுது. அதான் அதனோட நெடுங்கணக்கோட சிறப்பும் கூட. இப்போ அந்த வகையில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து அந்த உரையாடல் அடிப்படையில் தான் இதை நான் முன்வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுது. என்னென்னா, லத்தீன் தமிழ்னு சொல்கிற இடத்துக்கு எப்படி நம்ம வந்து சேர்ந்துருக்குறோன்றதை பற்றியான ஒரு தனித்த உரையாடலை நம்ம தனியாக பண்ண வேண்டியது இருக்குது. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழி வந்து இப்போ நம்ம 247 எழுத்து அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மொழி 247 எழுத்து தமிழ் கிடையாது. தமிழில் வந்து ஆ முதல் நான் வரை 30ன்றது தான் சூத்திரம். ஓகே. இன்றைக்கி அதில் மாற்றம் இல்லை. நடுவில் நான் நிறைய விஷயங்களுக்குள்ளே வெவ்வேறு ஆட்கள் வந்தாங்க. இப்போ பவனந்தி பிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 369 சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அச்சு இயக்கத்தாளுங்க ஒழிப்பெல்லாம் நீக்கி 247ன்றாங்க. சில பேர் வந்து 150 160 சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது அடிப்படை ஆதிகால சூத்திரம் 30 தான்.
இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களும் மாறாத ஒன்றத்தை நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற இடம் மாற்றிருக்கு. நம்ம 30 சொல்லுக்கு வந்துட்டோம். அதாவது வந்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 அவ்வளோதான். உயிரும் மெய்யும் புணரும் போது வந்து உயிர்மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து கிடையாது, அது அசை தான். அசை எழுத்துன்னு தான் சொல்லணும். அதுக்கு எழுத்து அந்தஸ்து கிடையாது. இல்லை திரிபு ஒலிப்புன்னு சொல்லணும், ஒலிப்பா சொன்னாங்க. இப்போ இந்த ஒலிப்பு இந்த அசையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அச்சியக்கத்தில் பதிப்பிக்கப்படுற இடத்துல வந்து இந்த எழுத்து வந்து அவங்க வந்து பதிப்பு பண்ண ஃபாதருங்களுக்கோ கிறிஸ்துவ அறிஞர்களோ மற்றவங்களுக்கோ தேவைப்பட்டதுனால அது 247 எழுத்தாக மாறிடுச்சு. அது எழுத்து இல்லை, இந்த 30 மட்டும்தான் எழுத்து. இதெல்லாமே வந்து ஒளி திரிபுக்கான வடிவங்களாக இருக்கக்கூடிய எழுத்து. ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையிலேருந்து ஒரு மாத்திரை ஒளி திரிபு ஆபத்தை தவிர்த்து பிறதோட மெய் புணரும் போது பல்வேறு ஒளி திரிபு ஏற்படும். அந்த திரிபோட நம்பர் தான் 247 ஒழிய நீங்கள் வந்து 247 எழுத்துன்னு நம்ம நீ சொல்கிறோம்ல, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் லத்தீன் தமிழர்னு நான் சொல்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்க துவக்கத்தில் கூட நிறைய சொற்களை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. திருக்குறளில் பல முக்கியமான சொற்களை நம்ம இழக்க தொடங்கிட்டோம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். சொற்களை இழப்பதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன? அது பிரச்சனை உங்கள் சிந்தனையை நீங்கள் இழக்கிறீங்க, அதனால உங்களோட மேலாண்மையை நீங்கள் இழக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால தான் இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு குறள்லேருந்து 2 சொல்லின் வழியாக வான் சிறப்பு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வானன்றது தான் ஒவ்வொரு 2 சொல்லும் வானை தான் குறிக்குது. ஆனால் 20 சொல்லுமே இப்போ இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தா தெரியும், வெவ்வேறு வார்த்தைகளில் வெவ்வேறு பண்பு நிலைகளில் அது இருக்கிறத அவர் பயன்படுத்துகிறார். வெறுமே இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா உரைக்காரரில் உரை மரபில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வேரியேட்டான சொல்லுக்கும் மழைன்ற பொது வார்த்தையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மழைன்றது பொது வார்த்தை இல்லை, அது ஒரு சிறப்பு மிகுதியான வார்த்தை. அப்போ அந்த மழைன்ற வார்த்தையை நான் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு பெரிய காலமாகிடுச்சு. ஒரு 15-20 நாள் நான் வந்து தமிழ் ஸ்காலர்ஸோட மற்றவங்களோட பேசி எல்லாத்தையும் பரட்டி பார்த்து அதில் அது இல்லவே இல்லை. இப்போ மழைன்றது என்னென்னா வான் சிறப்பில் உரை மரபில் வந்து வெறும் மழைன்னே எல்லாத்துக்கும் சொல்கிறான். ஆனால் வள்ளுவர் எந்த இடத்துலையும் மழைன்னு சொல்ல, மழைன்னு தேவையான இடத்துல மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. 2 இடத்துல சொல்கிறாரு, துப்பாருக்கு துப்பாய தூ மழைன்ற இடத்துல இருக்கிற மழை அர்த்தம் என்னன்னா நற்றிணை பாடலில் ஒரு இடத்துல அதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நிலத்தோடு நீரே உணவெனப்படுவது யாதெனில் நிலத்தோடு நீரேன்றது. அப்போ நிலத்தோட நீர் வந்து இதுவானாதான் அது மழை. ஓடுற வெள்ளம் வந்து மழை கிடையாது, நிதானமாக நின்று பெஞ்சு நிலத்தில் ஊறி நிற்கிறது மட்டும்தான் மழைன்னு நம்ம சொல்கிறோம். புயல் அது இது இந்த பல மழையே இல்லை, அதெல்லாம் மழை கிடையாது. மழைன்றது வந்து எப்போ நிலத்தோட பைண்ட் ஆகிறதுக்கான ஒரு நிதானமான வேகத்தில் பெஞ்சு அது வந்து பூமிக்குள்ளே உறிஞ்சப்படுதுன்னா மட்டும்தான் அது மழையை நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம மழைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எது பெஞ்சாலும் புயல் வந்தாலும் மழை, எல்லா தூரல் போட்டாலும் மழைன்றதான் நம்ம லத்தீன் தமிழருக்கான இடம். அதனால் இதில் நோக்கம் என்னென்னா இந்த குறள் வழியாக 2 சொல்ல கற்றுக்கிறது தான். அதன் வழியாக குறள் வள்ளுவரோடு நீங்கள் உரையாட போகிறீங்க. இப்போ வள்ளுவரோட உரையாடுற இடத்துல பெரியவங்க என்னென்னா அவங்க அரசியல் போக்கில் அவங்களுக்கு பிடிச்ச வாழ் அனுபவத்துலேருந்து சில அதிகாரங்களை சில குறள்களில் சொல்லிக்கிற அவரோட தன்னோட இணைச்சிக்கிற ஒரு புரிதல் தமிழ் சமூகத்தோட எல்லாம் குறள் படிக்கிற அனைத்து பிரிவினருக்கும் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா குழந்தைகளுக்குள்ளே அதை கொண்டு போகிறதுனால அதனோட ஒரு சூழலியலை உருவாக்கி அதனால தான் குழந்தைகளையும் சேர்க்கிறீங்களோ, குழந்தைகளோட வந்து வள்ளுவர் நேரடியாக உரையாடிக்கிறதுக்கான ஒரு பாங்கு உருவாக்குறோம். ஏன்னா இங்கே குழந்தைகளுக்கு நம்ம போதிக்கிற ஆளாக இருக்கிறது இல்லை, குழந்தைகளுக்கு போதிக்கிற தகுதியை நம்ம மரபுலேருந்து விலகிட்டதுனால நம்ம இழந்துட்டோம். வள்ளுவரை முன்னிறுத்துறது திரும்ப நம்ம அதிகார ரீதியாக ஒழுக்கவியல் கோட்பாடை இவங்க சொல்கிற இடத்துல இருந்தும் நம்ம வள்ளுவரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ் அனுபவத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து குறளோட நம்மளுக்கு ஒரு நெருக்கம் கிடைக்குது. அப்போ சரியாக தான்ப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒரு நண்பன்னா யாருன்னு நம்மளுக்கு இப்போ தான் புரியுது. அப்படின்னும் போது நம்ம நண்பனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நம்ம அதை நினைவு கூறும்போது என்னென்னா வள்ளுவர் சொல்லால நம்ம அதை சொல்கிறோம். புரியுது. இதான் முது சொல்ல நம்ம எங்கே பயன்படுத்துகிறோன்றதான் ஒரு மரபோட நெடும் கூறில் இருக்குது. அது வள்ளுவரோட முது சொல்ல தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பல்வேறு அனுபவங்களை பயன்படுத்துகிறோம். எல்லாரும் எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறதில்ல, அந்த வாழ்க்கையை யாரும் வாழலை. அப்போ அவங்க அனுபவத்திலேருந்து வரும்போது வள்ளுவரோட ஒரு சொல் வந்து அவருக்கு திரும்பவும் அதுக்கு நிகரானதாக நம்ம ஒப்பு கொடுக்கறது தயாராக இருக்கின்ற இடத்துல வந்து வள்ளுவருக்கு நம்மளுக்குமான ஒரு பண்பாட்டு நெடும் தொடர் இருக்குது. இப்போ அந்த தொடர் வந்து குழந்தைகளோட நம்ம கடத்த முடியுமான்னா அவங்க வாழ்ந்து தீர்த்தா தான் அது முடியும், அது காலம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு தலைமை பண்பை நோக்கி தமிழர்களையும் இந்த குழந்தைகள் வருங்கால தலைமுறைக்கு நகர்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை நம்ம சொல்லித்தர வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்படின்னா வள்ளுவர் எப்படி சிந்திச்சாரோ அந்த கூறு அவரோட கட்டமைப்பில் இருக்குது. அது ஒரு தனி குறள் இல்லை, ஒரு அதிகாரத்துக்குள்ளே
அவர் வந்து அதனோட எதிர்நிலையில் அதனோட சார்பு நிலையில் இருந்து அப்படின்னு அதை மறுப்பு எல்லா கட்டங்களையும் அதை வந்து ஒவ்வொரு குரலாக அவர் பேசி வந்து அந்த அந்த அனுபவத்தை நம்மளுக்கு வந்து கடத்துறாரு. அதனோட புரிதல் நம்மளுக்குள்ளே ஏற்படுத்துறாருல, நம்மளோட வந்து இணைஞ்சு அதிகாரமாக சொல்லாமல் உரையாடி ரெண்டு பேரும் இணைந்து அதை ஒத்துக்கிற ஒரு சமநிலைக்கு நம்மளை கொண்டு வர்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு இலக்கை நம்மளுக்கு வந்து முன்வைக்குது. அதுதான் கடத்த வேண்டியது. அப்போ குழந்தைக்குள்ள ஒரு அகடமிக்கலாக ஒரு பாடத்திட்டமாக நம்ம கொண்டு வரும்போது அந்த அனுபவ திரட்டு தான் தேவைப்படுது. அந்த சொல்லில் இருக்குது. நீங்கள் பொது சொல்ல போட்டு மழைன்னு போட்டுக்கிட்டு நீங்கள் உரையில் நீங்கள் படிக்கிறது வந்து இந்த 200 செயல்பாட்டோட பின்னடைவுன்னு நான் பார்க்குறேன். அது வந்து இந்த இடத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அந்த இழப்பு ஏற்படக்கூடாது. ஒவ்வொரு சொல்லுக்குமான அவர் பயன்படுத்திக்கிட்ட வார்த்தையோட அர்த்தபாவத்தோடு அவங்க புரிஞ்சுக்கிறது தான் இந்த சிற்ப தொகுதிக்கு முன்னாடி ஒரு குழந்தை போய் நிற்கும் போது அப்படியே வெறும் பார்த்துட்டு போகிற சிற்பம் இல்லை. அது அந்த நிகழ்வுக்குள்ளே அவரும் பங்கு பெறுவார். இந்த வள்ளுவர் அந்த குழந்தைகளோட என்ன உரையாடினாரோ அதனோட அந்த சொல்லும் அந்த குரலோட முழு வடிவமும் இருக்குது, தமிழ் வடிவத்தில் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ வந்துன்னா அவருக்கு தேர்வு செய்ய முடியும். அது வந்து ஒரு நாளில் பார்த்துட்டு போகிற சிற்பம் இல்லை. அதுக்கு ஒரு நீண்ட நேரமும் நீண்ட காலம் பொழுதும் தேவைப்படுது. அவரோட போகிற பெரியோர்கள் மற்றவங்க ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே அவங்க அந்த இடத்துல உரையாடுறதுக்கும் அந்த பசங்க இவங்களை கேள்வி கேட்கறதுக்கான அந்த அந்த அனுபவத்தினுடைய ஒரு கலைத்தல் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படும். அதோட தாத்தா பாட்டிக்கிட்டேயோ அப்பா அம்மாக்கிட்டேயோ மாமா கிட்டேயோ இல்லை அத்தைக்கிட்டேயோ எல்லாம் வந்து ஆசிரியர்கிட்டேயோ அவங்க வந்து பரிமாறிக்கிற ஒரு வாய்ப்பை வந்து இந்த சிற்ப தொகுதி ஏற்படுத்துதுன்றது தான் வழக்கமான சிற்பத்திலிருந்து இந்த சிற்ப தொகுதி மாற்றி கட்டமைக்க இருக்கு. என்ன இறுதி இலக்கு என்ன? இப்போ 133 அதிகாரங்களுக்கும் பண்ண போறீங்களா? 130 அதிகாரம் தான் பண்ணுறது தான் நோக்கமாக இருக்குது. இப்போ நம்ம உலகம் முழுதும் திருக்குறள் போச்சுன்னு சொல்கிறோம். இப்போ வெளிநாட்டுக்காரன் அத்தனை பேரும் ஃபாதருங்க தான். அவங்க எல்லாருமே அறம் பொருளை தான் எடுத்திருக்காங்க ஒழிய இன்ப பாலில் எடுக்கவே இல்லை. கலவை வந்து அவங்க எடுக்கல. ஏன்னா அவங்களோட இறையல் கோட்பாட்டுக்கு அது எதிரானது. அப்போ அவர் வந்து குரலை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ சமணர பௌத்தத்துக்கு இன்பம் தேவைப்படலை. அதை விளக்கினவங்க தான் அவங்க மரபு. அப்போ அவங்களோட தான் அது அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்மக்கிட்ட வரவே இல்லை. காட்சியாக பண்ணும்போது எடுத்த உடனே உங்களுக்கு அந்த கேள்வி வந்துடும். இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். மொழிக்குள்ளே இருக்கிற இந்த பொதுநிலை கூறுக்குள்ளே நான் லத்தீன் தமிழர்ன்ற இன்றைக்கி இருக்கிற எல்லாரையும் சார்ஜ் பண்ணுறதோட இடம் அந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த காட்சி அனுபவத்தை குழந்தைகளுக்கு, ஏன்னா அவங்க உலகளாவிய இன்றைக்கி இருக்கிற தகவல் தொடர்பு வழிகள் வழியாக வந்து அவங்க சிறந்த ஒரு துல்லியமான காட்சி வடிவங்களை அவங்க பார்க்குறாங்க. ஓகே, அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் மரபு படிப்பு நீ கட்டாயமாக ஏதோ படிச்சுக்கணும், எங்கள் வீட்டு சடங்கு மாதிரிலாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அவனுக்கு வந்து அப்போ அவனை வந்து அந்த களத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த கலை நிகழ்வுக்குள்ளே அவங்கள கொண்டு போகிறதும் அப்புறம் ஒரு செறிவான காட்சி அமைப்பை உருவாக்குறன்னு வழியாக தங்களுக்கான பண்பாட்டு கூறுகளோட ஒரு பெருமிதத்தை காட்சியோட துல்லிய வடிவத்தின் வழியாக அவங்க அதை அடைய முடியும். இல்லைன்னா அவர் வந்து ஒரு ஹாலிவுட் டைரக்டரோட படத்தை பார்த்துருவார், அப்படி ஆகிடும். அப்போ அப்படி ஆகக்கூடாதுன்றதுனால தான் என்ன செய்கிறோம்னா இந்த இறையல் கூறுகளுக்கான எந்த பின்னணியும்லாம் இருந்து இதை பண்ண முடியாது. அப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் இதை பண்ண வேண்டியது என்னோட இந்த முயற்சியில் இருக்க கடினமானதாக இருந்தது. அப்போ அந்த சூழலையே உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சூழலுக்குள்ளே கொண்டு போயிட்டால் போதும். அது அப்புறம் வள்ளுவர்கிட்ட அவங்க பேசிக்க போகிறாங்க. வள்ளுவருக்கான பதிலும் கேள்வியும் வந்து அதை பார்க்குற அமைப்பில் இருக்கு. அதனால தான் இது ஒரு கார்டனில் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆடிட்டோரியமாக இருக்கலாம் அப்படின்றதா பார்க்குறோம். இது வந்து 360 டிகிரியில் இதை பார்க்க முடியும். ஒவ்வொரு கோணத்துலையும் நீங்கள் வந்து அதனுடைய எதிர்நிலையில் சமநிலையில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்த கடக்கும் போதும் நீங்கள் ஒவ்வொரு குரலோட ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் வருவீங்க. அது உரையாடுறதுக்கான களமாக அது மாறுது. அது வந்து எல்லாரும் பார்த்து அதை உணர்ந்து அனுபவித்து அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிற, அவங்களுக்குள்ள வினாவை எழுப்பிக்கிற தன்னோட சொல்லுன்றது வந்து வெறுமே பெயர் சொல் கிடையாது. அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூக வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கான நம்மளோட ரொம்ப முந்தைய காலத்தோட ஒரு ஆள் நம்மக்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறோம். அவருக்கு எவ்வளோ வருஷம்லாம் நம்மளுக்கு கணக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த சண்டைலாம் மற்றவங்க போட்டுக்கிட்டோம். ஆனால் அப்படியான ஒரு சொல் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. அது இவ்வளோ நுட்பமாக அதை உரையாடி இருக்குது. அப்படின்னா அந்த செறிவான சமூகத்தோட பிரதிநிதியாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களை தலைமை பண்பு கொண்டு போகும். கட்டாயம். நீங்கள் வெறும் பொழைச்சா போதும், நான் இங்கேருந்து நான் அங்கே போயிடுவேன், வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ சாப்பிட்டுப்பேன் அப்படின்றதும், நான் கார் பங்களா வாங்கிப்பேன் அப்படின்றது இல்லை எங்கள் விஷயமே. உங்கள் இறையாண்மை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் உங்கள் மொழி இருக்கும். இறையாண்மை அடையாத இடத்துலேருந்து உங்கள் மொழி இருந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ இப்போ இது திருக்குறள் வந்து வெறும் தமிழ் மொழிக்கெல்லாம் சொல்லலை. அன்றைக்கி அவரோட காலத்தில் பிற மொழிகள்லாம் இருந்ததுதான்னு கூட நம்ம கணக்கில் எடுக்கவே முடியாது.
அதனால தான் இது வந்து இவங்க சொன்ன 2000 வருஷம் சங்கம் அறிவியல் நூல் இந்த எல்லாத்துக்குமான இடங்களுக்கு நம்ம வந்து இதெல்லாம் தூக்கி போட்டு, இந்த கற்பதெல்லாம் தூக்கி போட்டு அந்த சண்டைகளை நம்ம இன்னும் மறுபரிசீலனை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனாலும் அந்த சண்டையே நிகழ்த்திக்கிட்டு இருக்க முடியாது. குரலோட சாரத்தையும் அதனோட உள்ளீடுகளையும் நம்மளோட வெகுஜன குழந்தைகளோட இடங்களுக்குள்ளே கடத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி மொழி மட்டும் போதாது, காட்சி கூறலிருந்து வந்தால் தான் மரபை நம்ம இழந்துட்டோம். இந்த இயக்கங்களோடைய நம்ம மரபையும் தொலைச்சிட்டோம். அதனால் காட்சியின் வழியாக உங்கள் மரபும் அந்த சொல்லுக்கான அறிவு அடையும் போது உங்களுக்கு ஒரு நுட்பமான ஒரு மரபியல் உணர்வும் அதை முன்னெடுத்துட்டு உன்னோட மூத்தவரோட தலைமை பண்பு உங்களுக்கு வரணுன்றதான் என்னோட நோக்கம், இந்த திட்டத்தோட நோக்கம். ரொம்ப ஒரு கடினமான ஒரு முயற்சி, ஆனால் கண்டிப்பாக அந்த காலத்திற்கு தேவையான ஒரு முயற்சியாக நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இழந்து விட்ட மரபுகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அது இளைய சமூகத்திடம் தான் துவங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் வந்து துவங்கியிருக்கிறீங்க. அதுவும் திருக்குறளை, திருவள்ளுவரை மையப்படுத்தி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பயணம், உங்களுடைய இலக்கு வெற்றி பெற எங்களுடைய உலகத்தை சிறப்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். பலவிதமான அரிய தகவல்களை இந்த காணொலி மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீங்க நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு துவக்க கட்டமாகத்தான் நம்ம வந்து பார்க்கணும். திருக்குறளும் திருவள்ளுவரும் தமிழ் மொழியும் மரபு மீட்பும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் சார் வந்து சொல்றதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இது குறித்தான உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தமிழ் உலா நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.